ஸ்க்ரீன் தெரியுதா? இது வந்து ஒரு 2012 ஆரம்பித்த ஒரு இணையதளம். இதில் வந்து தமிழில் உங்களுக்கு நுட்ப விஷயங்கள் நிறைய நாங்கள் எழுதினிருப்போம். நீங்களும் எழுதலாம். உங்களுக்கு தமிழில் எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்ந்து பங்களிங்க. நிறைய கல்லூரி மாணவர்கள்லேருந்து பிஹெச்டி முடித்த முனைவர்கள் வந்து அது வரைக்கும் நிறைய பேர் பங்களிக்கிறாங்க. இங்கே இப்போ தான் புதுசாக லினக்ஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த நாவல் வந்து படிங்க. துருவங்கள் அப்படின்னு ஒரு நாவல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் எப்படி லினக்ஸை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நாட்டில் எழுதியிருப்பாங்க. அதனால் இதை மறக்காமல் படிங்க. எல்லாமே ஃப்ரீ தான். இது தாண்டி நாங்கள் வந்து freetamilebook.comனு ஒன்று நடத்தின்னு இருக்கோம். இப்போ இந்த கணியம் ஆரம்பித்தப்போ வெறும் நுட்பங்களுக்காக மட்டுமே ஒரு வெப்சைட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து நிறைய எழுத்தாளர்கள் எங்களை வந்து கேட்டாங்க, நாங்கள் வந்து எங்களோட படைப்புகளை வெளியிடறதுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கான்ட்டு. இல்லைங்க, கணியமில் நீங்கள் நுட்பங்கள் தாங்க எழுத முடியும்னா நிறைய பேர் வந்து விலகி போனாங்க. எங்களுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கான ஒரு தளமாக வேணும்ன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நம்ம இப்படி ஒரு freetamilebook.comனு ஒரு மின்னூல் தளத்தை உருவாக்கி இதில் வெளியிட்டோம். இதில் வந்து ஒரு 900 மின்னூல்களுக்கு மேலே வெளியிட்டிருக்கோம். இது எல்லாமே இலவசம் தான். இலவசம் மட்டும் கிடையாது, கிரியேட்டிவ் காமன்ஸ்ங்கிற ஒரு உரிமை எடுத்துகிறோம். அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே வேணால் பகிர்ந்துக்கலாம். ஆத்தர் பேரை மாற்றாமல் நீங்கள் இதே மாதிரி இன்னொரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் பகிர்ந்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து தனியாக இன்னொரு வெப்சைட் போட்டு இல்லை மொபைல் ஆப் போட்டு நீங்கள் பகிர்ந்துக்கலாம். எப்படி வேணால் பகிர்ந்துக்கலாம். அதில் இன்னொரு இது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இப்படி ஒரு புத்தகம் இருக்குன்னா நாங்கள் நிறைய ஃபார்மேட்டில் தரோம். வழக்கமாக மின்னூல் அப்படின்னா பிடிஎஃப் மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் இபப்னு ஒரு ஃபார்மேட் தரோம். இது வந்து உங்களுக்கு எந்த வகையான ஸ்க்ரீன்லேயும் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சின்ன நோக்கியா ஃபோன் நம்ம தொண்டு இருக்குமே, அந்த காலத்து நோக்கியா ஃபோனில் இருக்க குட்டி ஸ்க்ரீன்லேருந்து 60 இன்ச்சு டிவி வரைக்கும் நீங்கள் இதை படிச்சுக்கலாம். நீங்கள் பெரிய சினிமா ப்ரொஜெக்டரில் கூட இதை போட்டு படிக்கலாம். அந்தளவுக்கு இது வந்து ரீஃப்ளோ ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் சைஸ் வச்சுட்டிங்களோ அந்தளவுக்கு அது வந்து டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ளோ ஆகிட்டு ரொம்ப எளிதாக படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சில பேர் வந்து இல்லை எனக்கு பிடிஎஃப் தான் பிடிக்கணுவாங்க, அவங்களுக்காக நார்மல் பிடிஎஃப் இல்லை மொபைல்லையே பிடிஎஃப் படிக்கணுங்கிறவங்களுக்கான 6 இன்ச் பிடிஎஃப். இந்த 3 ஃபார்மேட்டில் தரோம்னு வச்சுங்களேன். இது வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமையில் தரோம். இந்த மாதிரி இது இல்லாமல் தமிழுக்கு தேவையான மென்பொருட்கள், மெஷின் லேர்னிங்க்கு தேவையான டேட்டா செட்டு, அந்த மாதிரியான ஆராய்ச்சிகளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தொகுத்துன்னு வரோம். இது எல்லாமே வந்து நாங்கள் செய்கிற எல்லா மென்பொருட்களும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், ஓப்பன் சோர்ஸ் உரிமையில் தான் தரோம். எல்லா படைப்புகளும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமையில் தான் தரோம். அதனால் நீங்களே சேர்ந்து இணைந்து பங்களிங்க. நம்ம காண விரும்புகிற ஒரு நல்ல சமுதாயத்தை நம்ம தான் உருவாக்கணும். எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு சமுதாயத்தை வந்து தானாக நடந்துடாது. நம்ம நிறைய எஃபர்ட் போட்டால் தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரியான சந்திப்புகளில் கலந்துக்கினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை வந்து இன்னும் தொடர்ந்து நடத்தணுன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் தேவை. நம்ம ஆடியன்ஸை மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி பங்களிக்கலான்னு பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன டாக் கொடுங்க, ஒரு பிளாக் எழுதுங்க, இல்லை ஒரு ட்ரைனிங் கொடுங்க. அது மாதிரி நம்ம யாராவது நடத்துவாங்க, நம்ம வந்து அட்டன் பண்ணால் போதுங்கிற மனநிலையில் ரொம்ப நாளாக இருப்போம் நம்ம எல்லாருமே. நான் அப்படி தான் ரொம்ப வருஷம் இருந்தேன். அதை தாண்டி நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாலுமே போதும், அதுக்கான கதவுகள்லாம் திறக்க ஆரம்பிச்சிடும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. நம்ம இந்த டாக்குக்குள்ளே போவோம். இப்போ இந்த மாதிரியான புத்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்க வருது, தெரிய வருது. என்னென்னலாம் தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க உலகத்தில். அதுவும் தமிழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக எழுதினிருக்காங்க. அதோட வரலாறு, யார் எழுதுனாங்க, என்னென்ன மாதிரியான தலைப்புகள் எழுதுனாங்கன்னு படிக்கும்போது ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதுலேருந்து கற்றுக்கின விஷயங்களோட ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட். இப்போ நமக்கு வந்து தமிழ் இது வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு தெளிவான பதில் யாருக்குமே தெரியாது. எவ்வளோ வந்திருக்கும், அந்த நம்பர் வச்சு என்ன பண்ண போகிற, அது ஒரு நல்ல மெட்ரிக் தானே. இது வரைக்கும் தமிழில் முதல் புத்தகம் வந்து
1700 வந்துச்சு. அப்போதில் வந்து அச்சு தமிழ் வகை பதிப்புத்துறை வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துருக்குது. அப்போ ஒரு டிகேட்னு சொல்லணும் இல்லைங்களா, இல்லை செஞ்சுரின்னு சொல்லலாம். 17ஆம் நூற்றாண்டில் ஒரு 1000 புத்தகம் வந்திருக்கும். 18ஆம் நூற்றாண்டில் ஒரு 10,000 புத்தகமாக இருக்கும். 19ஆம் நூற்றாண்டில் வந்து ஒரு 1 லட்சம் இல்லை 10 லட்சம் புத்தகம் வந்திருக்கலாம், இல்லை 1 கோடி புத்தகம் வந்திருக்கலாம். 20ஆம் நூற்றாண்டில் 10 கோடி புத்தகம் கூட வந்திருக்கலாம். ஏன்னா இப்போ கூட புத்தக கண்காட்சிலாம் முடிஞ்சுது சென்னையில், இப்போ காஞ்சிபுரத்தில் நடந்துன்னு இருக்குது. அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லா தலைப்புகள்லேயும் புத்தகங்கள் வந்துன்னு இருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில் என்ன மாதிரி புத்தகம் வந்திருக்கு. இப்போ நான் வந்து காஞ்சிபுரத்துக்கு வரேன், காஞ்சிபுரத்தை வந்து சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதில் அது சார்பான புத்தகங்கள் எத்தனை வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. நம்ம யாரையாவது போய் கேட்கணும், நம்ம ஒரு பப்ளிஷர்கிட்ட போய் கேட்கணும், இல்லை இந்த மாதிரியான புத்தக திருவிழாக்களில் தான் போய் நீங்கள் மொத்தமாக ஒரு ரவுண்ட் அடித்து போய் வாங்கிட்டு வந்துட முடியும். அதுவே இந்த புத்தக திருவிழா நடக்கலை அப்படின்னா எந்த கடையில் போய் வாங்குவீங்க? எனக்கு காஞ்சிபுரத்தோட ஒரு பயணக்கட்டுரை வேணும். சரி, காஞ்சிபுரம் கொடுங்க. நீங்கள் இங்கேருந்து டெல்லி போகிறீங்க, இல்லைனா வந்து பெங்களூர் போகிறீங்க. இப்போ பெங்களூரில் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு புத்தகங்கள் தமிழில் கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் அது எத்தனை வந்திருக்கு, யார் எழுதுந்து, எந்தெந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னு தெரியாது. இப்போ நான் உங்ககிட்ட வந்து பெங்களூரில் காஞ்சிபுரம் பயணக்கட்டுரைன்னு போட்டு 1850 வந்த ஒரு புத்தகத்தை கொடுத்தா அது நமக்கு இப்போ பயணம் இருக்காது பெரும்பாலும். ஏன்னா இன்றைக்கி நிறைய மாறி இருக்கும். கொஞ்சம் சமீபத்தில் வந்த புத்தகமாக தான் நல்லாயிருக்குங்கிறதுனால நம்ம இப்போ புதுசாக எதனா வந்திருக்கான்னு கேட்போம். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட துறையில் அந்த புத்தகங்களை நம்ம தேடி பார்க்குறதுக்கான ஒரு இடமே கிடையாது. இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ஆத்தர். இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்திங்கன்னா உலகத்திலே செய்யாத ஒரு விஷயத்தை பண்ணின்னு இருக்கோம். என்னென்னா, ஒரு எழுத்தாளர் வந்து இறந்து 60 வருஷம் ஆனப்புறம் அவரோட படைப்புகள் எல்லாமே பப்ளிக் டொமைன் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் காப்பிரைட்டோட தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து வேறு எங்கேயும் பிரிண்ட் பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. ஆனால் அவர் இறந்து 60 வருஷம் ஆனதுக்கப்புறமா இயல்பாகவே காப்புரிமை சட்ட விதிகள் படி இயல்பாகவே வந்து அதெல்லாமே பப்ளிக் டொமைன், பொதுக்கள உரிமைக்கு வந்துடும். ஆனால் பெரும்பாலும் நம்ம கொஞ்சம் சமகால எழுத்தாளர்களை படிக்க நினைப்போம் இல்லைங்களா. அவர் இறந்து 60 வருஷம் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரியாராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், அவங்களாம் நிறைய நாள் வாழ்ந்தாங்க. அவங்க இறந்து 60 வருஷம் ஆகிற வரைக்கும் நாம் இருப்போமானே தெரியாது. அதுக்குள்ளே மொழி நடை மாறி போயிடுது, அதுக்குள்ளே வந்து அவங்க பேசுகிற கான்டெக்ட் மாறி போயிடுது, அவங்க பேசுகிற நிறைய விஷயங்கள் அந்த அவரோட கூட வாழ்ந்த ஆட்கள் பற்றி நிறைய எழுதியிருப்பாங்க. அவங்க யாருமே நமக்கு தெரியாமல் ஆகிடுவாங்க. அப்போ வந்து எதை பற்றி பேசுகிறாங்கன்னு நமக்கு நிறைய விஷயம் நிறைய நேரம் புரியாது. பழைய புத்தகங்கள் நம்ம படிக்கிறதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மொழி நடை, ரெண்டாவது அந்த சமகால கான்டெக்ட் நம்மக்கிட்ட இல்லைங்கிறதுனால அதை எப்படி அப்போ 60 ஆண்டு வரைக்கும் காத்திருக்கணுமா? வேறு வழி கிடையாது. அதுதான் சட்டம் சொல்லுது. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, வருஷம் ஒரு 10லேருந்து 15 எழுத்தாளர்கள் அவங்க வாழும் காலத்திலேயே இல்லை சமீபத்திலலாம் இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ராயல்ட்டி தொகையை மொத்தமாகவே நானே கொடுத்துட்றேன், நீ வந்து இந்த புக்கை பப்ளிக் டொமைன் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிடுது. அந்த மாதிரி வந்த எழுத்தாளர்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. உலகத்தில் வேறு எந்த அரசாங்கமும் அதை செய்கிறது கிடையாது. எல்லா நாட்டு அரசாங்கத்துலேயும் காப்புரிமை சட்டம் இருக்குது. அவர் குறைந்தபட்சம் 50 வருஷம் இல்லை 60 வருஷம் இருக்கும். அவர் இறக்குற வரைக்கும் காத்திருந்தால் அவனை ஒரு வழி கிடையாது. இல்லை எழுத்தாளரே கொடுத்தா தான் உண்டு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது. அப்படி கொடுக்கும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ திடீர்னு வந்து எழில் அப்படின்னு ஒரு ஆத்தரை வந்து நான் நாட்டமுடைய ஆக்கிறேன்னு அறிவித்தாங்கன்னா, அவர் யார், எத்தனை புத்தகம் எழுதியிருக்காருன்ற பட்டியல் யார்கிட்டையுமே இருக்காது. அது அரசாங்கமே வெளியிடணும். அது நம்ம வெளியிடுற அவசரத்தில் அதை தர்றதில்லை. அவங்க முதல்ல அறிவிப்பு வெளியிட்டுருவோம், அதுக்கப்புறமா அவங்கள குடும்பத்தார்கிட்ட கேட்டு அவங்க லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை வாங்கி நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் திடீர்னு வெங்கடசாமி நாட்டார் அப்படின்னு ஒரு பேருக்கு நமக்கு தெரிய வரும். அவர் யார், என்ன புத்தகம் வெளியிட்டார், எதுவுமே தெரியாது. அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியறது கிடையாதுன்னு வச்சுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆத்தர் என்னென்ன புத்தகங்களை வெளியிட்டார், இப்போ பாரதியார்னா என்னென்ன புத்தகங்கள் வெளியிட்டார், மகாத்மா காந்தி எத்தனை புத்தகம் வெளியிட்டார், இல்லைனா வந்து தாகூர் எத்தனை புத்தகம் வெளியிட்டாருன்னு கேட்டால் நம்மக்கிட்ட ஒரு பட்டியலே கிடைக்காது.
அங்கங்கே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்னு வச்சுங்களேன். மொத்தமாக ஒரு இடத்துல பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்காது. அதே போல் மொழி வாரியாக தமிழில் வந்து காந்தியோட புத்தகங்கள் தமிழில் எத்தனை வந்திருக்கு, இல்லை வரலாறு, இந்திய வரலாறு தமிழில் எத்தனை நூல்கள் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட கிடையாது. இந்த சிக்கலை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். நம்ம இப்போ இந்த கேட்டலாகிங் அப்படிங்கிறது வந்து அவனு ஒரு துறை இருக்குங்கிறதே அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம நிறைய ஆர்கிவிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, புக்ஸை வந்து அப்படியே சேர்த்து வச்சுருப்பாங்க. புத்தகங்கள் வந்து புத்தக சேகரிப்பாளர்கள்னு பேர். லைப்ரரியில் நிறைய புக் இருக்கும். அது இல்லாமல் இவங்க தனியாக வீட்டிலே வச்சுருப்பாங்க. பழைய மேகசின்ஸு, பழைய அந்த காலத்தில் வந்த புத்தகங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அதை சும்மா வச்சுருந்தா மட்டும் பத்தாது இல்லையா, ஒரு லிஸ்ட்டு போட்டு வைக்கணும். இந்த ஒரு புக்கு என்ன பேர், என்ன ஆத்தர், என்ன எந்த பப்ளிஷர், எந்த வருஷம் வந்தது, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அதை வந்து அதுலேருந்து ஒரு இன்சைட்ஸ் எடுக்க முடியும். இல்லை அதெல்லாம் மொத்தமாக கிடக்குதுங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு ரூம் பூரா புக் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சரி இருக்கட்டும் பார்த்து தான் சொல்லுவோம். அதுலேயே இல்லைங்க என்கிட்ட வந்து 1750 வந்த முதல் பைபிள் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அது ஒரு வாவ் ஃபேக்டர் கொடுக்குதில்ல. இல்லை ஆனந்த விகடன் முதல்ல வந்த காலத்தில் வந்த புத்தகங்கள் என்கிட்ட இருக்குது, கலைமகள்னு ஒரு இதழ் வந்துச்சு, அதோட 10 எடிஷன் என்கிட்ட இருக்குது, குடியரசு பெரியார் வெளியிட்டார்ல அதோட ஒரிஜினல் எடிஷன் என்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்தை சேர்க்கும்போது தான் அது வந்து ஸ்பைசி ஆகுது. வெறும் ராவான அரிசி போட்டால் அது கிடையாதுல்ல, மசாலா சேர்த்து தானே பிரியாணி. அந்த மாதிரி இது எல்லாமே வந்து மெட்டாடேட்டான்னு பேர். இந்த கேட்டலாகிங் விஷயத்தில் இருக்கிறது எல்லாமே மெட்டாடேட்டா. இந்த மெட்டாடேட்டா தான் அந்த புத்தகத்துக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. அப்போ அந்த மெட்டாடேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி ஒழுங்காக அடுக்கி வச்சு ஒரு ஃபைலாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்குது நம்மக்கிட்ட. அப்போ அந்த மாதிரியான கேட்லாக் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு தேடினப்போ நம்மக்கிட்ட விக்கிபீடியாவில் இருந்த ஒரு பக்கம் மட்டும்தான் கிடைக்குது. இந்த கேட்டலாகிங் பண்ணி வந்து காலங்காலமாக நிறைய பேர் செஞ்சு தான் இருக்கிறாங்க. 1709 சீகன்பால்க் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து அப்போ இருந்த தமிழ் நூல்களோட பட்டியல்களில் ஜெர்மன் மொழியில் கொடுத்துருக்கார். அதுக்கப்புறமா 1718 கணித சோடிகள், அப்போ இருந்த எல்லாமே பெரும்பாலும் ஓலைச்சோடி தான். அதோட கலெக்ஷன், அதோட மெட்டடேட்டா மட்டுமே தனி புக்கை வெளியிடுவாங்க. மெக்கின்சிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அவரும் ஒரு ஸ்டோரிகள் பட்டியலை வெளியிடுறாரு. அதுக்கப்புறமா முதல்ல ஸ்டோரிகள் தான் நிறைய இருக்குது. 849 தான் தமிழ் மொழி 100 பட்டியல் அப்படின்னு ஒன்று வருது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 53, 57, 65 பார்த்தீங்கன்னா அச்சிடப்பட்ட தமிழ் நூல்களின் வகைப்படுத்தப்பட்ட பட்டியல். இதுதான் வந்து கரெக்டான கேட்டலாக். அது அந்த காலத்தில் முதல்ல இங்கிலீஷில் இருக்கும், ஃப்ரெஞ்சில் இருக்கும். அப்புறமா ஜிவி போப்லாம் வந்து தமிழ்லேயே கொண்டு வராரு. பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்கிற தமிழ் ஒரு பட்டியல்னு ஜிவி போப் வெளியிடுறாரு. இதுவே தனி புக்கு. இதுவே 200-300 பக்கத்துக்கு வரக்கூடிய ஒன்று ஒரு பெரிய தனித்தனியான புத்தகம் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் எந்த லைப்ரரி வேணால் போங்க, உங்கள் பிரான்ச் லைப்ரரியிட்ட போய்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற கேட்டலாக் கொடுன்னு கேளுங்க, இல்லைன்னுவாங்க. கேட்டலாகே இல்லாமல் ஒரு நூலகம் வந்து ஒரு புத்தகம் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? மேபி நூலகத்தில் போய் கேட்டால் அவங்க கேட்டலாக் வச்சுருப்பாங்க, இப்போ ஃபிசிக்கல் கேட்டலாக் வச்சுருப்பாங்க, டக்குன்னு தேடி கொடுப்பாங்க. இப்போ இல்லை நீங்கள் வந்து ஒரு புத்தகம் கடைக்கு போகிறீங்க, கேட்டலாக் கொடுங்க இல்லைன்னுவாங்க. இல்லை ஒரு பப்ளிஷர்கிட்ட போகிறீங்கன்னா மட்டும் கேட்டலாக் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் புத்தக கண்காட்சி போனீங்கன்னா எல்லா பப்ளிஷரும் என்ன பண்ணுவாங்க, விலைப்பட்டியல்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் உண்மையிலே கேட்டலாக். அந்த விலைப்பட்டியலில் என்ன இருக்கும், புக்கு பேர் இருக்கும், ஆத்தர் பேர் இருக்கும், என்ன கேட்டகரி, என்ன விலை, இப்போ வெளியான ஆண்டு இருக்காது. அது தவிர மீதி எல்லாமே ஒரு மினிமல் டேட்டா இருக்கும். ஸோ டிஜிட்டலாக வேறு என்னென்ன கேட்டலாக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நூலகத்துறையில் வந்து இதை வெளியிட்டாங்க. இது காட்டுற பாருங்க, யூனியன் கேட்டலாக் அப்படின்னு ஒன்று வெளியிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா லைப்ரரியில் இருக்க டேட்டாவே எடுத்து அதோட மெட்டாடேட்டாவெல்லாம் க்ளீன் பண்ணி தனியாக ஒரு வெப்சைட்டாக போட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லிங்க் வேலை செய்யாது. இது எப்போ வேலை செய்யுன்னு யாருக்கும் தெரியாது. சில நேரம் வேலை செய்யும், சில நேரம் வந்து பெரும்பாலும் டவுனாக இருக்கும். அது வந்து ஒரு சிக்கல். இதில் இலங்கையில் ஒரு அது லிப்கேட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த சைட்டில் நீங்கள் தேடிக்கலாம். எனக்கு வந்து என்ன ஏதாவது ஒரு புத்தகம் இருக்கா அப்படின்னா தமிழ் தேவை.
இப்போ தமிழ்னு தேடினா இது சார்பாக வந்து இத்தனை புத்தகம் இருக்குது என்கிட்ட. இதெல்லாமே புக்கு டவுன்லோட்லாம் கிடையாது, வெறும் மெட்டடாட்டா மட்டும்தான். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா இதோட சில மினிமலான விஷயங்கள், பப்ளிகேஷன் டீட்டெயில் யார், டிஸ்கிரிப்ஷன் என்ன, எத்தனை பக்கம் இருக்குது, சப்ஜெக்டு, கிளாஸிஃபிகேஷன், இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் மார்க் அப்படின்ட்டு ஒரு வகை இருக்குது. மார்க் அப்படிங்கிறது இந்த மெட்டாடேட்டாக்கான ஒரு ஃபார்மேட். ஒரு மெட்டாடேட்டானா இத்தனை ஃபீல்டு இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணது தான் மார்க் அப்படின்ட்டு. கோஹா அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வச்சு தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு வச்சுங்களேன். இப்போ அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில், உலக லெவலில் எனக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கேட், ஹார்த்தி ட்ரஸ்ட், கூகுள் புக்ஸ் இதெல்லாமே இந்த மாதிரி மெட்டாடேட்டா மெயின்டைன் பண்ணுறாங்க. வேர்ல்டு கேட் பார்த்திங்கன்னா இவனும் இந்த மாதிரி இதுதான் தருவான். இப்போ நான் வந்து வேல்பாரின்னு போகிறேன்னு வச்சுங்களேன். இதெல்லாமே வந்துருச்சு. ஸோ வேல்பாரி சம்மந்தமாக எத்தனை புத்தகம் வந்திருக்கு. சூழலியல் நோக்கில் வேல்பாரி நாவல்னு ஒரு புக் வந்திருக்கு. வேல்பாறை நாவலில் இனக்குழு வாழ்வியல், காணலாகும் இனக்குழு தோற்றம். இப்போது வேல்பாரி சம்மந்தமாக இத்தனை புத்தகம் வந்திருக்குங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தானே. இதெல்லாமே ஒரு வெளிநாட்டு வெப்சைட்டில் இருக்குதுங்கிறது தான் முரண்னு வச்சுங்க. தெரியும், இணையத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு உள்நாடுங்கிற பிரச்சனை இல்லை, எல்லா நாடும் ஒன்று தான். ஆனால் இதில் இல்லாத விஷயம் நிறைய லோக்கலில் தானே தெரியும். அதே போல் உங்களுக்கு வேறு எங்கெங்கெல்லாம் கலெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா முத்தையா நூலகம் வந்து ஒரு கேட்லாக் வச்சுருக்காங்க. சென்னையில் வந்து பழம்பெரும் நூல்களை தொகுத்து வைக்கிற ஒரு இடம் வந்து ரோஜா முத்தையா நூலகம். இங்களும் ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க, ஒரு கேட்லாக் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க. இது வரட்டும், அடுத்து சொல்கிறதில்ல. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூலகம் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு இலங்கையில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேட்லாகாக வச்சில்ல, ஆனால் நிறைய புத்தகங்களை ஸ்கேன் பண்ணி போட்டுருக்காங்க. இலங்கையில் வந்து ஒரு 1983 இல்லை 85 காலகட்டத்தில் வந்து யாழ் நூலகம்னு ஒரு பெரிய நூலகம் இருந்துச்சு. அதை வந்து எரிச்சிட்டாங்க. அதோட எரிச்சதோட வருத்தத்தால் வந்து அங்கே இருக்கணும் எல்லாமே நம்மளோட வரலாறு நம்ம ஆவணப்படுத்தி வைக்கணும். நூலகம் போயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை பாருங்கள். அதனால் என்ன பண்ணாங்க, டிஜிட்டைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாத்தையுமே. அப்படி ஆரம்பித்து மொத்தமாகவே வந்து 1,66,000 நூல்கள் இங்கே வச்சுருக்காங்க. மேகசின்ஸு, புக்ஸு, அங்கே கிடைக்கிற எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுவோம். இலங்கை தமிழில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஸ்கேன் பண்ணுவோன்ட்டு மொத்தமாக ஸ்கேன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேருந்து போய் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் ஆத்தர் இல்லை புக் பேர். இது பெரும்பாலும் பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. சில ஆத்தர் வந்து இல்லை கொடுக்காதுன்றாங்கன்னா அதை வந்து அவங்க டவுன்லோட் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ஆரம்பரல் கேட்லாக் லிஸ்ட். இது அது இல்லாமல் இப்போது இந்த மாதிரி கேட்லாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சில பேர் வந்து தனியாகவும் பண்ண ஆரம்பித்தாங்க. முதல்ல எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, விருபா.com அப்படின்னு ஒரு நண்பர், குமரேசன் ஒரு நண்பர் ஆரம்பித்தார் இதை. இவர் என்ன பண்ணார்னா, ஒரு வெப்சைட் போட்டு நான் இப்போ இந்த ஒரு புத்தகம் நான் போடுறப்போ மீரா பதிப்பகம் இருக்குது அப்படின்னா அவங்க வெளியிட்ட எல்லா புத்தகங்களையும் போடுறது. அதில் என்னென்னலாம் இருக்கும், எத்தனை வருஷம் வெளியிட்டாங்க, எந்த எடிஷன், ஆத்தர் யார், பதிப்பகம் என்ன, விலை என்ன, கேட்டகரி, ஐஎஸ்பி இருந்துச்சுன்னா ஐஎஸ்பின்னு ஒரு அட்டைப்படம், இதெல்லாம் போட்டாங்க. இப்போ நான் ஆத்தரை கிளிக் பண்ணேன்னா அந்த ஆத்தர் வெளியிட்ட நூல்கள் எல்லாமே இங்கே வந்துடும். இந்த மாதிரி பண்ணாங்க. இதில் என்ன சிக்கனா, தனியால் பண்ணதுங்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே இதை வந்து அப்டேட் பண்ண முடியல. ஏன்னா இப்போ கடுமையான வேலை இது. 2015 நின்று போச்சு. இப்போ இல்லை, 2006 வரைக்கும் வந்திருக்கு. 2006 12 தான் அதிகம் இல்லையா? ஓகே, 15 தான் அதிகம், அதுக்கு மேலே ஒன்றுமே வரல. அதே போல்
நூல் தேட்டம் அப்படின்ட்டு இலங்கையில் வந்து ஒரு நூலகர் செல்வராஜான்னு ஒரு நூலகர் வந்து அவர் தனியாகவே ஆரம்பித்தார். இவர் தான் சர்ச் வளர்ச்சி தான் தெரியல. ஆனால் இப்போ நம்ம கார்ட் நம்பர் நூல் தேட்டம் அவர் என்ன பண்ணார், அச்சு நூலாக வெளியிட்டார். ஒரு 15 எடிஷன் கிட்ட வெளியிட்டிருக்காரு. ஒரு ஊராக போய் அந்த ஊரில் இருக்க புத்தகங்களை எடுத்து அதை படித்து அதை ரிவ்யூவோடு சேர்த்து போடுவார். இதில் இங்கே மெட்டாடேட்டா வந்து வெறும் டேட்டா மட்டும்தான் இருக்கு இல்லை, அவர் வந்து உள்ளே என்ன இருக்குது, கண்டென்ட் எதை பற்றி பேசுது, அதோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்ட்டு அதோட அவராகவே படித்து அவரோட சொந்த ரிவ்யூ எழுதுவார். ஒரு புக்கில் 1000 புக்கான மெட்டாடேட்டான்னு போட்டு ஒரு 15 புக்கிட்ட பாகங்கள் வந்திருக்கு. இப்போ ஒரு 5000 புத்தகத்துக்கான ஒரு மெட்டாடேட்டா ஒரு சூப்பராக வச்சுருக்காரு. அப்புறம் நம்ம நண்பர் நீச்சல்காரன் ஒருத்தர் வந்து அவரோட சைட்டில் வச்சுருக்காரு. இதில் ஒரு லைட்டான மெட்டா இந்த 4 டேட்டா மட்டும் புக்கு, ஆத்தரு, பப்ளிஷ்டு, கீவேர்ட்ஸ் இதெல்லாம் போட்டு அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக அது எந்த லிங்க்கோ அந்த லிங்க்கே போயிடும். ஏன்னா பெரும்பாலும் இணையத்தில் இருக்கிற கலெக்ஷன் தாங்கிறதுனால archive.org இங்கே போட்டுக்காரு பாருங்கள். பொது நூலக இயக்கம் இது நம்மளது, தமிழ் இணைய நூலகம், நூலக நிறுவனம், ரோஜா முத்தையா, கூகுள் புக்ஸ் இதெல்லாமே இங்கேருந்து நான் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. இது பார்த்துருப்பீங்க தமிழ் இணைய நூலகம்னு. இது தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒரு முயற்சி தான் அது. இதில் பார்த்திங்கன்னா அவங்க நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நூல்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அரசாங்கம் முதல்ல அறிவிச்சிடும். அதுக்கப்புறமா இவங்க அதை ஸ்கேன் பண்ணி இதில் போட்டுருவாங்க. இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கான புத்தகங்கள் இதிலே கிடைக்கும் நமக்கு ஃப்ரீயாகவே. இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கிற டிஜிட்டல் கேட்டலாக். இப்போ இருக்கிற கேட்டலாகில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டேட்டா போர்ட்டல் இதெல்லாம் ரிலையபிள் கிடையாது. எப்போ வேணால் சைட்டு காணாமல் போயிடுது. ஏன்னா நம்ம ஒரு வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு டீம் தேவை. நம்ம போட்டு ரிலீஸ் பண்ண மட்டும் போதாது இல்லையா, அது பின்னாடியே தொடர்ந்து அதை அப்டேட் பண்ணுறதுக்கு, ஒரு வேலை செய்கிறதுக்கு அதுக்கான ஒரு குழு தேவை. அதுக்கான ஒரு குழுன்னு கவர்மெண்ட்டில் ஒரு குழுன்னு இருந்துச்சுன்னா அதுக்கான மற்ற செலவுகள் எல்லாமே உண்டு தானே. ஒரு ஆஃபீஸ் தேவை, ஒரு சேலரி எல்லாமே வேணும் இல்லையா. அது ஒரு பெரும் பணம் செலவாடக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லைப்ரரியில் இருக்கிற கோஹா வந்து நிறைய போட்டிருக்காங்க. எல்லா லைப்ரரிலையும் கோஹா போட்டிருக்காங்க, போட்டு அவங்களோட கேட்டலாக ஆன்லைனில் போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஸ்க்ராப் பண்ண முடியாது. அந்த OAIPMHன்றது கோஹான்ற ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் தான். அது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஏபிஐ உங்களுக்கு கிடச்சிரும், ரெஸ்ட் ஏபிஐ கிடச்சிரும். நீங்கள் ரெஸ்ட் மூலமாக நீங்கள் எல்லா தகவலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம பார்த்த வெப்சைட்டில் எதுவுமே பெருசாக டவுன்லோட் பண்ணிக்க முடியாது, நீச்சல்காரன் தவிர. கோஹா மூலமாக பண்ண எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியாது. நீச்சல்காரன் வந்து அவரோட டேட்டா ஓப்பனாக வெளியிட்டிருக்காரு. ஆனால் அரசு அமைப்புகள், இப்போ ரோஜா முத்தையா நூலகம் காட்டினேன் அவங்க யாருமே வந்து அவங்களோட கேட்டலாக இந்தப்பா டவுன்லோட் பண்ணிக்கப்பா, இல்லை என்னோட ஏபிஐ இதுப்பான்னு தரல. நம்ம போய் ஸ்க்ராப் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. குயிக்காக எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, நம்ம தான் ஸ்க்ராப் பண்ணி ஆகணும். சில நேரங்களில் வந்து அந்த கேட்டலாக் வந்து அந்தந்த ஏரியா சம்மந்தமான தொகுப்பு மட்டும்தான். நூலகம்.org பார்த்தீங்கன்னா இலங்கை நூல்கள் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். urba.com பார்த்தீங்கன்னா அவர் அந்த காலத்தில் பண்ண 15 நிறுத்திட்டார், அதுக்கு மேலே டேட்டா வரல. அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டும் வந்து ஒரு ஏரியா சார்ந்து இல்லை வருஷம் சார்ந்து தான் இங்கே தனியாக ஒரு பொதுவாக தமிழ்னு ஒரு மொழி எடுத்து யாருக்கும் பெருசாக அதில் வேலை செய்யலை. தொடர்ந்து அப்டேட் பண்ணுறதுக்கான வழி நம்மக்கிட்ட கிடையாது. அதே மாதிரி லிங்க்டு டேட்டான்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போது ஒரு சைட் என்னோடய சைட்டில் ஒரு டேட்டா இருக்குது, அதை அப்படியே எடுத்து போய் இன்னொரு சைட்டில் காட்டுறது, இல்லை அங்கேருந்து எடுத்து இங்கே காட்டுறதுங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். எல்லாமே தனித்தனி தீவாக நடந்துன்னு இருக்குது. சஸ்டைனபிலிட்டி தொடர்ந்து நடத்துறதுங்கிறது தனி ஆட்களை செய்யும்போது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் தான் இப்போ இருக்கிற பிரச்சனை. இதுக்கான தீர்வாக நம்ம கொஞ்சம் வேறு புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தப்ப என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். கோஹா அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, டிஸ்பேஸ், இதெல்லாம் தான் வந்து லைப்ரரி சயின்ஸில் இருக்கிற மிகப்பெரிய சாஃப்ட்வேர். அதெல்லாம் ரொம்ப ரிசோர்ஸ் ஹங்கரி, ரொம்ப கஸ்டமைசேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஒமேகாங்கிறது ஒன்லி மெட்டாடேட்டாக் மட்டும் பண்ணுறது நல்லா இருந்துச்சு, ஆனால் நிறைய கஸ்டம் ஃபீல்டெலாம் ஆட் பண்ண முடியல. அப்புறம் ஐலாண்ட் ஒன்று கண்டுபிடிச்சோம், அது நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கோஹா டிஸ்பேஸ் நல்லா ஹெவி வெயிட் தான். ஒமேகா நல்லா லைட் வெயிட்டு, ஆனால் கஸ்டம் ஃபீல்டு போட முடியாது, அவங்க டிஃபால்டர் ஃபீல்டு தான் போட முடியுது.
ஸோ ஐலண்டோரான்னு ஒன்று இருக்குது, அதுவுமே ஹெவி தான். ஆனால் நம்ம மெட்டடாட்டா மட்டும் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாகவே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த ஐலண்டோராங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூபால் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட அதே தான். அதுக்கு மேலே எழுதுனா ஒரு அடிஷ்னல் ப்ளகின் மாதிரி தான் இது. ஸோ உங்களுக்கு ட்ரூபால் தெரிஞ்சதுன்னா ஐலண்டோரா தெரியுன்ற மாதிரி. இப்போ நம்ம ட்ரூபாலுங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம வேர்ட் ப்ரெஸ்லாம் பயன்படுத்திருப்பீங்க பிளாக் எழுதுறதுக்கு. ஒரு கண்டென்ட் போடணுன்னா நம்ம உட்காந்து HTML அதெல்லாம் போட்டு எழுதுறது இல்லை. இப்போ நம்ம வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம், அங்கே போய்ட்டு ஒரு டைட்டில் கண்டென்ட்டை கொடுத்து பப்ளிஷ் ஆகிடுது இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து ட்ரூபாலுங்கிறதும் வேர்ட் ப்ரெஸ்ஸை விட ஒரு பல மடங்கு அதிக திறன் கொண்ட ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நிறைய ஃபீல்ட்ஸ் நீங்கள் இஷ்டத்துக்கு கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். மல்டிலிங்குவல், ஒரே நேரத்தில் 2 இல்லை 4-5 மொழிகளுக்குன்னு சப்போர்ட் பண்ணிக்கலாம். நிறைய மாடியூல் இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இது MODS, CSP, டப்ளின் கோர் இதெல்லாமே அந்த மெட்டடாட்டா ஸ்டாண்டர்ட் தான். நீங்கள் அதில் வந்து ஈஸியாக டேட்டா எடுத்துக்கலாம். இந்த ஃபார்மேட்டில் ரொம்ப எளிதாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். CSPலேருந்து கூகுள் ஷீட்லேருந்து டேட்டா எங்கே அதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டிஃபால்ட்டாகவே API கொடுத்துருவாங்க, யார் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் எங்களுக்கு வந்து நிறைய சிக்கல் இருக்கிறதா கண்டுபிடிச்சோம். எங்கெங்கெல்லாம் இருக்குது புக் டேட்டா எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வெப்சைட்டில் இருக்குது. நம்ம தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் ஒரு 1,00,000 புத்தகங்கள் மேலே இருக்குது. archive.org ஒரு அங்கேயும் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கிட்ட புக் இருக்கலாம். அண்ணா செஞ்சுரி லைப்ரரி அது அவங்களோட ஆன்லைன் போர்ட்டலில் வச்சுருக்காங்க. நம்ம ஃப்ரீ தமிழ் புக்ஸில் 900 புக் வச்சுருக்கோம். நூலகம்.org ஒரு 1,00,000 புத்தகம் இருக்குது. இது இல்லாமல் ஆன்லைன் புக் ஸ்டோர்லாம் இருக்குது. பனுவல், காமன் ஃபோல்ஸ், அமேசான், இது இல்லாமல் இந்த மாதிரி வேர்ல்ட் கேட், ஆர்கைவ், ஹாத்தி ட்ரஸ்ட்டு, கூகுள் புக்ஸு, இங்கெல்லாம் நிறைய டேட்டா இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல போடுறது அப்படிங்கிறது தான் நம்மக்கிட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இது இல்லாமல் ஃபிசிக்கல் கேட்டலாக நிறைய நான் காட்டணும் பாருங்கள். இது பாருங்கள், 1901 10 வரைக்கும் வந்த நூல் விவர அட்டவணை இது. அந்த ஒரு 10 ஆண்டுக்கும் ஒரு ரிலீஸ் விட்ருக்காங்க. ஒரு 1960-70 வரைக்கும் விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வராமல் போச்சு. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து PDF-ஆக கிடைக்குது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில். அதை நம்ம வந்து OCR பண்ணி அதை வந்து ப்ரூஃப் ரீட் பண்ணி அதிலேருந்து டேட்டா எடுக்கணும். அது இல்லாமல் புதிய வெளியீடுகளும் நிறைய வந்திருக்கு. இப்போ 2005 வரைக்கும் வந்திருக்கு. 80லேருந்து 2005 வரைக்கும் வந்த மொழிபெயர்ப்பு நூற்றுவகைனா கேட்லாக். இது சிற்றிலக்கியம் சம்மந்தமாக வந்த கேட்லாக். இது இலங்கையில் வந்த கேட்லாக். இந்த மாதிரி ஒரு நாட்டிலையும் வேறு வெளியிட்டிருக்காங்க. இந்த நூல் தட்டம் நஷ்டம் இல்லைன்னா அது இது எல்லாமே ஃபிசிக்கலாக இருக்குது. இதை எடுத்தோன்னா இன்னும் நம்ம கோ பேக் டு ஹிஸ்ட்ரி, எவ்வளோ பழைய நாட்களுக்கு வேணால் போகலாம். இப்போ 1901 10 வரைக்கும் அந்த நூலோட கலெக்ஷன் இங்கே இருக்குன்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ தமிழ் புத்தகம் வந்திருக்கான்றதே நமக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ புத்தகம் வந்து அதை ஒருத்தர் உட்காந்து கேட்லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம தமிழ்நாடு வந்து இல்லை தமிழ் மொழி வந்து எவ்வளோ காலமாக புத்தகங்களை அச்செடுத்துருப்பாருங்க. நம்ம இப்போ பிரிண்டிங் மிஷின் வந்த காலத்துலேருந்தே நம்ம வந்து அச்சிடுதலை செஞ்சுன்னு இருக்கோம். டிஜிட்டல் கேட்லாக் இதுக்கு என்ன பிரச்சனைனா, டிஜிட்டல் கேட்லாக் தான் அப்டேட் இல்லை, டவுன்லோட் பண்ண முடியாது, API இல்லை, காணாமல் போயிடுது. ஸ்க்ராப்பிங் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. பிரிண்ட் கேட்லாகில் லைசன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் போய் கேட்கணும், ஐயா இந்த டேட்டாலாம் கொடுங்க, நாங்கள் ஸ்க்ராப் பண்ண, நாங்கள் வந்து அதை இந்த கேட்லாகில் போட போகிறோன்னு கேட்டு தான் நம்ம போடணும். நூல் தேட்டம் அதே மாதிரி தான். இவர் இப்போ வாழும் எழுத்தாளர் தான், அவர்கிட்ட போய் கேட்டு தான் நம்ம வந்து போட வேண்டியதாக இருக்கும். அது எல்லாமே டைப் பண்ணணும், OCR ப்ரூஃப் ரீட்லாம் பண்ணணும். இப்போ அதை பில் பண்ணும்போது வேறு என்னென்ன சிக்கல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து நமக்கு டூப்ளிகேட் டேட்டா வந்துடுது. இப்போது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியிலேருந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறோம், archive.org ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறோம். ஒரே புக்கு 2 இடத்துலையும் இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா டூப்ளிகேட் டேட்டா வந்துடுது. அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் டிஃப்ரெண்ட் நேம் ஃபார் சேம் ஆத்தர். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, இப்போ காந்தியடிகள் ஒரு புத்தகம் எழுதினார்னா ஆத்தர் பேர் என்ன எழுதுவோம், காந்தியடிகள்னு எழுதுவோம். இன்னொருத்தர் வந்து மகாத்மா காந்தின்னு எழுதுவார், இன்னொருத்தர் வந்து MK காந்தின்னு எழுதுவார், இன்னொருத்தர் வந்து வெறும் காந்தின்னு போடுவார். அது 4 டிஃப்ரெண்ட் ஆத்தராக நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 4 தனித்தனி என்ட்ரி வந்துடும். ஆனால் எனக்கு காந்தின்னு ஒரு பேரை கிளிக் பண்ணாலே இதெல்லாமே வரணும் தானே. இந்த 4 பேரும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறது எப்படி?
அதுக்கான ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே. இப்போ காந்தியடிகள்லாம் தெரியுது. இப்போவே இதுவே மறைமலை அடிகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவருக்கு வந்து வேதாச்சலம்னு ஒரு பேர் இருக்குது. ஒரு வேதாச்சலங்கிற பேரில் எழுதியிருக்கணும் ஒரு புக்கை. அதுக்கப்புறமா மறைமலை அடிகள் மாறினப்புறம் வேறு புக்கை எழுதியிருப்பார். அப்போ அது ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் தேவைப்படுது. இவர் தான் அவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிக் ஐடென்டிஃபையர் நமக்கு ஒரு ஒரு புத்தகமும் தனியான புக்கை நமக்கு தெரியறதுக்கான விஷயங்கள் பெருசாக நிறைய இல்லை. ஐஎஸ்பிஎன் வாங்குகிற பழக்கமே கிடையாது. இப்போ தான் ஒரு 10 ஆண்டுகளாக தான் ஐஎஸ்பிஎன் வந்து நல்லாமே என்கரேஜ் பண்ணி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தாரிட்டி டேட்டா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ இதுதான் இவர் தான் வந்து ஆத்தர், இவர் பேர் இப்படி தான் எழுதணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் இருக்குது இங்கிலீஷ் புக்கிலலாம். அந்த மாதிரி தமிழுக்கு வந்து பெருசாக அத்தாரிட்டி டேட்டாங்கிறது இல்லை. ஒரு ஆத்தர் பேர் இப்படி தான் எழுதணும்னு கிடையாது. நம்ம எப்படி வேணால் எழுதலாம். நம்ம வந்து காந்தின்னு எழுதலாம், மகாத்மா காந்தின்னு எழுதலாம், காந்தி அடிகள்னு எழுதலாம், காந்தி தாத்தான்னு எழுதலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேட்டலாக் பண்ணும்போது ஒரு சிக்கலை வந்து யாரும் யோசிக்கிறது இல்லை. மிஸ்ஸிங் டேட்டா ஃபீல்டு சில நேரங்களில் பப்ளிஷர் பேர் தெரியாது, ஆத்தர் பேர் தெரியாது. அட்டைப்படமே இல்லாமல் ஒரு புக் கிடையாதுன்னு வச்சுங்களேன். புக்கு பேரும் தெரியாது, ஆத்தர் பேரும் தெரியாது. ஆனால் 700 பக்கத்து புக்கு மட்டும் இருக்கும், ஒரு பிடிஎஃப் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கான மெட்டாடேட்டா எப்படி எடுக்கிறது? இப்போ இந்த மெட்டாடேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த புக் எடுத்தாலும் அதோட செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் பாருங்கள். அதில் போட்டிருப்பாங்க ஆத்தர் பேர் என்ன, எத்தனை பக்கம், யார் பப்ளிஷரு, யார் டைப் பண்ணாங்க, எங்கே பிரிண்ட் பண்ணாங்க, இதெல்லாம் தான் மெட்டாடேட்டா. அந்த ஷீட்டே இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி அதை ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கான சாஃப்ட்வேர் போட்டு அதை மெயின்டைன் பண்ணணும், ஹார்ட்வேர் அப்கிரேட் பண்ணணும், சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணணும். அதுக்கான ரிக்கரிங் காஸ்ட்டு, ஸ்டோரேஜ் வந்து அதிகரிச்சுனே போகும். வெறும் டேட்டானா பரவாயில்ல, நம்ம எல்லா புத்தகத்துக்கும் அட்டைப்படமும் போட்டு மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்டோரேஜ் வளர்ந்துனே போகுது. ஸோ இப்போது இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோங்க தெரியல, இறங்கி இருக்கிறோம் இப்போதைக்கு. என்னெல்லாம் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டாடேட்டா வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோ கொண்டு வரணும். எப்படி டேட்டா கலெக்ஷனுக்கும் க்ளீனப்புக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ளோ போட்டால் தான் நம்ம வந்து அதை பண்ண முடியும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 2 லட்சம் ரெக்கார்டையாவது எடுத்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுருக்கோம். இப்போதைக்கு இந்த ஒரு சைட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். டெமோ காட்டுறேன். இது என்னோடய மிஷின் தான். இது நான் சாட்டில் கூட போடுறேன். எங்கே இருக்குது சாட்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பக்கம் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டேட்டா எல்லாமே வந்துடும். அதில் இதுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் கொடுத்துருக்குறோம், எங்கே வெளியிட்டாங்க, ஆத்தர் யார், பப்ளிஷர் யார், புக்கு பேர் என்ன, இப்போதைக்கு தான் போட்டிருக்கோம். இந்த லிங்க், ஒரிஜினல் லிங்க் எங்கேருந்து வந்துச்சுங்கிறத லிங்க் போட்டிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறோன்னா சிஎஸ்பிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு நான் அதுக்கான இதுவும் காட்டுறேன். ஸோ தெரியுதா? இது இப்போ ஒரு டேட்டா எடுக்கிறோன்னா அதோட இதான் சிஎஸ்பின் பேர், கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். நம்ம கம்மா போட்டு வச்சா போதும். இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபையர் போட்டுக்கிறோம். இது ஒரு ஐடி, அப்புறம் புக் நேமு, ஆத்தர் நேமு, பப்ளிஷர் நேமு, எங்கே வெளியிட்டாங்க, எந்த வருஷம், அப்புறம் என்ன கேட்டகரி, அப்புறம் எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அது என்ன டைப்பு, இதெல்லாமே போட்டு ஐலண்டரா ஒர்க் பெஞ்ச் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு டூல் இருக்குது. நம்ம அந்த கமாண்ட் லைன் டூல் தான். அதை எழுதி ரன் பண்ணோம்னா இது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இதுவாகிடும், உள்ளே வந்துடும், இன்ஜெஸ்ட் ஆகிடும். அது பேர் இன்ஜெக்ஷன் பேர். இப்போ இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுங்க தான் ஒரு பெரிய வேலை. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எப்படி நம்ம டேட்டா எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னே நம்ம வந்து ஒரு பைத்தான் ட்ரைனிங் வச்சோம்.
அங்கே வந்து ப்ராஜெக்டாக கொடுத்தோம். நிறைய வெப்சைட்டை கொடுத்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். அப்போ நிறைய நண்பர்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த லிங்க் போட மறந்துட்டேன். கேட்லாக் create a huge list of content that under இருக்கும். huge list. கரெக்ட். இந்த லிங்க்குமே போடுறேன். ஸோ இந்த மாதிரி அந்த ட்ரைனிங் நடக்கும்போது தான் வந்து இந்த இஷ்யூவே ஆரம்பித்தோம். இந்த மாதிரி சைட்டில் இருந்தெல்லாம் எனக்கு வந்து நீங்கள் டேட்டா வந்து ஸ்க்ராப் பண்ணி கொடுங்கன்னுட்டு. அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சைட் போட்டாங்க. ஹரிஹரன் கூட வந்து நமக்கு ஸ்க்ராப் பண்ணி கொடுத்தாரு கொஞ்சம். அதேமாதிரி பனுவல்லேருந்து ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு. அண்ணா லைப்ரரியிலேருந்து ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அங்கேருந்து நம்ம டேட்டா இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜ் இவர் ஒரு பனுவல்லேருந்து பண்ணியிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா நூலுலகம் இதிலேருந்து ஒருத்தர் கமல்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ என்னென்னா இது ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த பைத்தான் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டாக கொடுத்தோம். எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. டயல் ஃபார் புக்ஸ்லேருந்து ஒரு 20,000 புத்தகத்தை பண்ணியிருக்காரு. இமேஜோட பண்ணியிருக்காரு. இப்போ இது எல்லாமே இன்ஜெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஸ்க்ராப்பும் பண்ணணும். ஏன்னா இது எப்போ நடந்துச்சு பாருங்கள், நவம்பர் 2024 நடந்திருக்குது. இந்த இஷ்யூ க்ரியேட் பண்ணதே பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் இருக்கும். ஆகஸ்ட்டில் பண்ணியிருக்கோம். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் எல்லாமே இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் டேட்டா இல்லையா. அப்போ நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த ஸ்க்ராப்பிங்கை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணி அதுக்கப்புறமா அந்த மெட்டாடாவை க்ளீன் பண்ணி எப்படி இன்ஜெஸ்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும். இப்போது அந்த டூப்ளிகேட் பிரச்சனைலாம் வேறு இருக்குது. ஏற்கனவே இன்ஜெஸ்ட் ஆன டேட்டா நம்ம இன்ஜெஸ்ட் ஆகக்கூடாது. ஆனால் அதில் எதனா அப்டேட் வந்துச்சுன்னா அதை மட்டும் அப்டேட் பண்ணணும். இப்போ ஏற்கனவே ஒரு புக்கில் வந்து புக் நேம் ஆத்தர் மட்டும் தான் இருக்குது. கேட்டகரி வந்து இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு கேட்டகரி மட்டும் வருதுன்னா அந்த ஃபீல்டை மட்டும் அப்டேட் பண்ணணும். இல்லை டோட்டல் பேஜ் கவுண்ட் வந்திருக்கு, இல்லை விலை ஏதோ ஒரு புது டேட்டா வருதுன்னா அதை மட்டும் அப்டேட் பண்ணணும். இல்லை ஏற்கனவே இருக்குதுன்னா அதை நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது. அதுக்கான டிசைனிங் வேலைலாம் இனிமேல் தான் நம்ம யோசிக்கணும். இங்கே போட்டுங்க MySQL டேட்டா இது வந்து அண்ணா லைப்ரரியோட வெப்சைட். இது அதோட மெட்டாடேட்டா இந்த மாதிரி நீட்டாக போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஜேசனாக இருந்துச்சுன்னா நம்ம அப்புறமா அதை கன்வெர்ட் பண்ணி CSV மாற்றி உள்ள இம்போர்ட் பண்ணிக்கலாம். பனுவல் ஒரு சைட்லேருந்து பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த ஹாத்தி ட்ரஸ்ட்டு இல்லை வேர்ல்டு கேட்னு ஒன்று இருக்குது. நம்ம அதில் வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணலாம். அதில் வந்து ஒரு 2 லட்சம் புத்தகங்கள் மேலே இருக்குது. அது ஸ்க்ராப் பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய வெப்சைட் வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுக்கலாம்னு வச்சுங்க. அப்போ நமக்கு இது வந்து நம்ம கேட்டலாகிங்கிறது நம்ம ஒரு சாதாரண ஒரு லைப்ரரி ஃபீல்டுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதுக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான ப்ரோக்ராமிங் தேவைகள், சிஸ்டம் அட்மின் தேவைகள், ட்ரூபால் மாதிரியான சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் எல்லாமே தேவைப்படுது. இப்போ நான் இதுக்குள்ளே அவனை கூட லாகின் பண்ணி காட்டுறேன். என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ இது இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து இது மாதிரி வந்துடும். இங்கே நீங்கள் ஈஸியாக தேடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு ஆத்தர் வெளியிட்டது, பப்ளிஷர் வெளியிட்டதுன்னு கிளிக் பண்ணால் அது மொத்தமாக கிளிக் பண்ணால் வந்துடும். வாழ்க்கை வரலாறு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு இந்த 2 மட்டும்தான் அந்த கேட்டகரி போட்டிருக்கோம், வாழ்க்கை வரலாறுன்னு. இப்போ
இப்போ இன்னும் என்னென்ன கேட்டகரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேட்டகரி இருக்குது. இதில் வந்து ஒரு 10,000 புக் கிட்ட தான் நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய இன்ஜெஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி இன்ஜெஸ்ட் பண்ணால் இன்னும் நிறைய கிடைக்கும். இப்போ இருக்கிற டேட்டாவை க்ளீன் பண்ணி இன்ஜெஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய எஃபர்ட் தேவைப்படுது. இதுதான் ட்ரூபால். நான் இதோட அட்மின் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மேனுவலாக எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஆட் நியூ கண்டென்ட் எங்கே இருக்குது, கண்டென்ட் இதில் தான் கண்டென்ட் டைப்பு. இப்போ நான் இதுக்குள்ளே போய்ட்டு என்னென்ன ஃபீல்டு வேணும், ரெபாசிட் ஐட்டம்னா நமக்கு என்னென்ன ஃபீல்டு வேணும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இவ்வளோ ஃபீல்டு இருக்குது. ஒரு புக்குன்னு எடுத்தினாலும் மெட்டடாட்டான்னு எடுத்தினாலுமே அதுக்கு வந்து இவ்வளோ ஃபீல்டு தேவைப்படுது. அதுதான் வந்து இதில் புது ஃபீல்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இருக்கிற ஃபீல்டை எடிட் பண்ணிக்கலாம், எங்கே எப்படி டிஸ்பிளே ஆகணுங்கிறதுலாம் நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து இதிலே பண்ணிக்கலாம். நம்ம கண்டென்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ ஆட் நியூ கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இங்கே புக்கு பேர், அதோட ஆல்டர்னேட் டைட்டில், அதுக்கான ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர், அப்புறமா என்ன ஜெனரி, லிங்க்டு ஏஜென்ட் தான் ஆத்தர் பப்ளிஷரில் வந்துடும். இதெல்லாம் யார் ஆத்தர் யார் பப்ளிஷர்லாம் அதில் போடணும், எப்போது வெளியிட்டது, அப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த எடிஷன், எங்கே பப்ளிஷ் பண்ணாங்க, எந்த நாட்டில், என்ன மொழியில், என்ன ஃபார்ம், ஃபிசிக்கல் புக்கா இ புக்கா, அதே போல் உங்களுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட்டு, நம்ம அந்த ஃபீல்டு பார்த்தோம்ல அது எல்லா ஃபீல்டும் இங்கே வந்துடும். இங்கே நீங்கள் மேனுவலாக கொடுத்து ஐஎஸ்பிஎன் ஒரு இதை ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. அதை தான் நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம். அந்த ஐலண்டரா ஒர்க் பெஞ்சுன்னு ஒரு டூல் இருக்குது, அது மூலமாக நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இதில் மீடியா நீங்கள் கவர் இமேஜெலாம் ஆட் பண்ணிக்கலாம். மெம்பர் ஆஃப் என்ன ஜெனரி அதெல்லாமே இதுலேருந்து வந்துடும் வச்சுங்க. ஸோ இது இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தமாக ட்ரூபால் ரொம்ப நல்லா ரொம்ப அற்புதமாக ட்ரூபால் பேஸ்டாக இருக்கிற இந்த ஐலண்டோரா வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மட்டும் போதுமானா போதாது, இப்போ இந்த மாதிரி நிறைய காட்டும். ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி 2 வாரம் ஆச்சு. அதுக்குள்ளே ஒரு செக்யூரிட்டி அப்டேட் வந்துருச்சு. நம்ம அதை பார்த்து என்னென்ன அப்டேட் வேணுங்க அதை பார்த்து நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணின்னு வரணும். ஸோ சிஸ்டம் அட்மின் நாலேஜ் தேவைப்படுது, லினக்ஸ் நாலேஜ் தேவைப்படுது, இந்த ட்ரூபால் நாலேஜ் தேவைப்படுது, லைப்ரரி சயின்ஸ்னால் கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா வெறும் மெட்டடாட்டா மட்டும் தானே அது ஈஸியாக கற்றுக்கலாம். அது இல்லாமல் அந்த டேட்டா கிளீனிங் அது பெரிய வேலையாக இருக்குது. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸல் ஃபைலில் வந்து 10 லட்சம் ரெக்கார்டு இருக்குது. அதில் வந்து ஒரு 50 ரெக்கார்டு தான் டூப்ளிகேட். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த சிக்கல் ஒன்று இருக்குது. இதுக்கு அது தேடும்போது என்னென்னா ஓப்பன் ரிஃபைன்னு ஒரு டூல் இருக்குதா கண்டுபிடிச்சோம். இதை தான் எல்லாருமே வந்து இந்த டேட்டா கிளீனிங்க்கு பயன்படுத்துகிறாங்க. பட் இதை கற்றுக்கிறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த ரிகான்சிலேஷன்னு சொல்லுவாங்க, மேட்ச் பண்ணி எடுக்கிறது. டேட்டாவை இங்கேருந்து அங்கே ஒரு ஷீட்டில் இன்னொரு ஷீட்லேருந்து மேப் பண்ணுறது, இல்லை ஏற்கனவே இருக்கிற டேட்டாவோட மேப் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம இதில் பண்ணலாம். ப்ளஸ் வந்து விக்கி டேட்டாவுக்கு நம்ம கண்ட்ரிபியூட் பண்ணலாம், இல்லை விக்கி டேட்டாலேருந்து டேட்டா எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல டூலாக இருக்குது. இதை யாருன்னா தெரியும்னா சொல்லிக் கொடுங்க, இல்லை டைம் இருக்குன்னா கற்றுக்கணும் வந்து சொல்லிக் கொடுங்க. அதுதான் இப்போ நமக்கு தேவை என்னென்னா ஆட்கள் தேவை. எதுக்கெலாம் ஆட்கள் தேவைன்னா டேட்டாவை ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் நம்ம சொல்கிற சைட்லேருந்து டேட்டாவை ஸ்க்ராப் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லை நமக்கு வந்து சிஸ்டம் அட்மின் தெரியும்னா இதை எப்படி ட்ரூபால் கற்றுக்கிட்டு அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு உதவலாம். அப்படி இல்லை ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை நான் க்ளீன் பண்ணி தரேன். ஏன்னா நிறைய மேனுவல் எஃபர்ட்னு தேவைப்படுது. ஏன்னா நம்ம அந்த ஸ்க்ராப் பண்ணும்போது என்ன ஆகும்னா புக் நேம் ஆத்தர் நேமும் ஒரே காலத்தில் வந்து உட்காந்துக்கும். அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் மேனுவலாக தான் கட் பண்ணி, ஏன்னா ஒரே ஃபார்மேட்டில் இருக்காது. அப்போ நீங்கள் அதை கட் பண்ணி புக் நேமில் இருந்து ஆத்தரை கட் பண்ணி ஆத்தருக்கான காலமில் போடணும். இதெல்லாமே ஒரு பெரிய வேலை. நம்ம ஒரு புக்கு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுவே 1 லட்சம் புக் பண்ணுறதுக்குன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடும். கரெக்டாக பண்ணணும். அந்த மாதிரி எனக்கு எந்த ப்ரோக்ராமிங் தெரியாதுப்பா, ஆனால் நான் கண்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் டேட்டா கிளீனிங் வந்து உதவலாம்.
அது மாதிரி நீங்கள் எந்த விதத்தில் உதவணுன்னாலும் நீங்கள் வந்து எனக்கு மெயில் அனுப்புங்க. நம்ம வந்து சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு கேட்டலாக் பில்ட் பண்ணுவோம். அவ்வளோதான் என்னோடய உரை. ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது வரைக்கும் நம்ம எத்தனை புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம்? ஸ்கிராப் பண்ணது நிறைய ஸ்கிராப் பண்ணியிருக்கோம். ஸ்கிராப் பண்ணதுன்னா இன்னும் நான் கவுண்ட் எடுக்கலை. ஒரு 4-5 ரெபாசிட்டரி போட்டிருக்காங்க இல்லைங்களா, அது எல்லாமே நம்ம இன்னும் கவுண்ட் எடுக்கலை. இதுலேயே நிறைய க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஏன்னா நம்ம இந்த ஒரு ஃபார்மேட்டே இல்லாமல் நம்ம வந்து ஸ்கிராப் பண்ண சொல்லிட்டோம் இல்லைங்களா. எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் தான் வேணும்னு கேட்காம நீ என்ன முடியுமோ அதெல்லாம் கொடுன்னு கேட்டோம். சில பேர் வந்து சில டேட்டா நிறைய கொடுத்துருப்பாங்க, சிலது கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ஒரு டேட்டாவை எடுத்திங்கன்னா இப்போ இதிலே கூட போட்டிருங்க பாருங்கள். இப்போ இவர் வந்து மாற்றி எடுத்துட்டார் டேட்டாவை, ஒரு ஃபீல்டு மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், அறம், நாலடியார், பணுவல் எல்லாமே இருக்குது. ஆத்தர் பேர், லிங்க்கு எல்லாமே இருக்குது. அப்புறம் பப்ளிஷர் நேமும் இல்லை வேறு ஏதோ ஒன்று எடுக்குது பதிலாக இந்த ஸ்ட்ரிங்கு தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்புறம் இது வருஷம், இது எடிஷனாக இருக்கும், இது பக்க எண்ணிக்கையாக இருக்கும், இது பேப்பர் பேக்கு, இது பப்ளிஷர். ஆனால் இது என்ன ஃபீல்டுன்னு தெரில. அப்போ நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சி மறுபடியும் ரீஸ்கிராப் பண்ணணும். ஒருத்தரும் மினிமம் ஒரு 10,000 புக்காவது கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கனாலுமே ஒரு 50,000-60,000 டேட்டா கிட்ட இருக்குது. அது இல்லாமல் இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ நான் ஏசிஎல் தரேன் பாருங்கள். இப்போ இது எடுத்திங்கன்னா இந்த அண்ணா லைப்ரரிலேருந்து எடுத்தது. ஐயனார் இதனார் அருளிய புறப்பொருள் வெண்பா மாலைங்கிறது வரைக்கும் தான் புக் நேமு. இது ஆத்தர் நேம். இதுவும் உங்களுக்கு புக் நேம்லேயே போட்டு விட்டுக்கிறாங்க. பொய்த்தேவும் சுப்பிரமணியம் காணா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் புக் நேமு, இது ஆத்தர் நேம். அப்போ வந்து நம்ம ஒரு காமன் ஐடென்டிஃபையர் இல்லை பாருங்கள். எப்படி நீங்கள் பிரிப்பீங்க எது புக் நேம் எது ஆத்தர் நேம்னு? அப்போது ஒரு ஆள் வந்து மேனுவலாக படித்து தான் இதை வந்து பிரிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், சங்க இலக்கியம், மாண்பும், சங்க புலவர்களும், இது வரைக்கும் நமக்கு தெரியுது. அப்போ இது அப்பா துறையார்க்காங்கிறது ஆத்தர் நேம் நமக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே மேனுவலாக தான் கட் பண்ணி போடணும். அது ஒரு பெரிய மேனுவல் எஃபர்ட் தேவைப்படுது நமக்கு. சித்தமருத்துப்பட்டாங்க மீ பாண்டிய பண்ணால் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த இனிஷியலை பின்னாடி போடுவாங்க, அப்பா துறையார்க்கான தான் எழுதுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இனிஷியலை முன்னாடி போடுவாங்க. அப்போ அதெல்லாமே நம்ம வந்து கன்சல்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ மீ பாண்டியப்பனா பாண்டியப்பன் மீ ஒன்று தான்றது நமக்கு தெரியணும்ல. ஸ்ட்ரிங்கு பொறுத்த வரைக்கும் அது ரெண்டும் வேறு வேறு தானே. நீங்கள் கொடுத்ததுலேயே ஆத்தர்ஸ் ஃபீல்டை தனியாக நேம் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். இதை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காவோ இல்லை மேனுவலாவோ நம்ம இதை கட் பண்ணி போகணும்ல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா போமா ராமசாமின்னு இங்கே இருக்கும், இங்கே ராமசாமி போமான்னு இருக்கும். மேபி அதான் இங்கே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேறு இருக்கும், இங்கே ராமசாமின்னு இருக்கும். அப்போ எனக்கு குழப்பம் அதில் ஆத்தர் நேம் வந்து ராமசாமியா ராசாமணியா? நீங்கள் பாருங்கள், ஆர்எஸ் நாராயணன் இங்கே இருக்கும், இங்கே நாராயணன் ஆர்எஸ்ன்னு இருக்கும். அப்போ நம்ம ஸ்ட்ரிங் மேட்ச் ஈஸியாக பண்ண முடியல. இந்த டேட்டா விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ தப்பு பண்ணுறது பிரச்சனையே கிடையாது, ஒரே மாதிரி தப்பு பண்ணால் போதும். அதுக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். நான் ஒரு விஷயத்துலையும் ஒரு தப்பு பண்ணுவேன். இப்போ இங்கே பாருங்கள், பொற்கோ பொன் கோதண்டராமன் ப்ராக்கெட்டில், இங்கே பொற்கோ கோதண்டராமன் பொண்ணு ப்ராக்கெட்டில்.
இப்படி இருந்துச்சுன்னா நான் எப்படி நம்ம ஸ்ட்ரிங் மேட்ச் பண்ணி நான் எப்படி எடுக்கிறது? இல்லை இங்கே ஒரு ஐஃபோன் போட்டிருந்தா கூட சரி, ஐஃபோனுக்கு அப்புறமா இருக்கிறதெல்லாம் ஆத்தர் நேம்பா நம்ம பிரிச்சிடலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, அதே ஐஃபோன் இங்கே போட்டால் ஐஃபோன் இங்கே பிரித்து காய்கறி சாகுபடியிலேருந்து ஆத்தர் நேம் ஆகிடும். கம்மா போட்டால் புக் நேம்லேயே கம்மா இருக்கும், இல்லை ஆத்தர் நேமில் கம்மா இருக்கும். அப்போ கம்மா இல்லாத ஒரு விஷயமா ஒரு டில்டேவோ இல்லை பைப் சிம்பிளோ போட்டு பிரிச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிதாக இருந்திருக்கும். இதுக்கு எல்லாமே தான் நம்ம வந்து பெரிய மேனுவல் எஃபர்ட் தேவைப்படுது. இங்கே மஞ்சள் வசந்தன் இருக்குது, இங்கே வசந்தன் மஞ்சள்னு இருக்குது. இப்போ இன்னும் ஆத்தர் ஃபீல்டில் இன்னொரு பிரச்சனை வேறு வரும். இப்போ நம்ம ஒரு ஃபீல்டில் கம்மா போட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுனா 2 ஆத்தர் இருக்கிற மாதிரி எடுத்துக்குது. அது வசந்தன் ஒரு ஆள் தனியாக, மஞ்சள் தனியாக ஒரு ஆள்னு எடுத்துக்குது. ஆக்சுவலாக பேர் வந்து மஞ்சள் வசந்தன் தான். அப்போ நம்ம அந்த ஃபிக்ஸ் வேறு பண்ணிவிடுவோம். எப்போ நீ உள்ளே எங்கன்னா கம்மா வந்தால் அதை கண்டுக்காத, அதை ரீப்ளேஸ் பண்ணு, இல்லை அதை தூக்கு, அது 2 ஒரே ஆள் தான், அது 2 பேரும் ஒரே பேர் தான். அப்போ மல்டிபிள் பேராக வந்தால் நான் பைப் போடுறேன், பைப் வச்சு பிரிச்சுக்கோ அப்படின்னு நம்ம அந்த ஒரு லாஜிக் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சின்னப்ப பாரதினா பாரதி சின்னப்ப, அவர் முழு பேர் வந்து கூ சின்னப்ப பாரதி, இங்கே கூ வேறு காணும். அப்போ புதுசாக ஒருத்தர் வராருன்னா சர்க்கரை நாவல் கூ, அதுவே புக் பேராக இருக்கலாம். ஆனால் சர்க்கரை மட்டும்தான் புக்கு பேர், நாவலுங்கிறது கேட்டகரி, கூ சின்னப்ப பாரதிங்கிறது ஆத்தர் நேம். புறநானூற்றில் குமாரா, இங்கே பார்த்தீங்களா, புறநானூரில் எழுதியா குமார், அங்கே வேறு ஏதோ ஒரு வேர்டு மிஸ் ஆகுது. புறநானூற்றில் பூக்கள் அப்படி தானே இருக்கலாம், இல்லை புறநானூற்றில் வந்து வாழ்க்கை முறை, இல்லை போர்கள் அந்த மாதிரி தானே இருக்கும் இல்லையா. அந்த ஒரு வாரத்துக்கு மிஸ் ஆகுதான் புறநானூற்றில் குமார்னு வந்து நிற்குது. அப்போ இது வந்து நம்ம ஒரு ரெக்கார்டையும் ஒருத்தர் மேனுவலாக படித்து தான் இது சரி இது தவறு அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. நம்ம ஸ்க்ராப் பண்ணும்போது ஸ்க்ராப் பண்ணி போட்டுருவோம், ஆனால் ஒரிஜினல் டேட்டாலேயே பிழை இருக்கிறதுனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அப்போ யாருன்னா ஒருத்தர் வந்து பெரும் முயற்சி பண்ணணும். இதை தான் அந்த நூல் தேட்டாங்கிற ஒரு புக்கில் அவர் சொல்லியிருப்பார். நம்ம புத்தகத்தோட மெட்டடேட்டா கலெக்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ முக்கியம். அதனால் அவர் வேறு யாரையும் நம்பாமல் அவராக போய் படிக்கிறார். ஊராக போவார், இலங்கை பூரா போய் எல்லா நூலகத்துக்கும் போய் அங்கே இருக்கிற ஒரு புக்கை எடுத்து மேனுவலாக வெரிஃபை பண்ணி போடுறாரு. அங்கேருந்து வர டேட்டா கரெக்டாக இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் அது அவ்வளோ ஹியூஜ் எஃபர்ட் தேவைப்படுதில்ல. இப்போ நம்ம ஒரு 2 லட்சம் புத்தகத்தை போய் பார்த்து கொண்டு வரதெல்லாம் எப்போ முடியும்? நுட்பங்களில் வந்து நம்ம நிறைய உதவுது. ஆனால் 100% ஃபுல்லி ஆட்டோமேட்டடானா கிடையாது. ஒரு 80% ஆட்டோமேட்டட், ஒரு 20% வந்து அந்த டேட்டா கிளீனிங்க்கு நம்ம ஒரு மேன் இன் த மிடில் வச்சே ஆகணும். அது வைக்கும்போது தரமான ஒரு டேட்டா கிடைச்சிடணும். சரிண்ணே அண்ணா. ப்ரோ சொல்லுங்க. ஆக்சுவலாக இப்போ ஒருத்தரே எல்லா ஒர்க்கும் பார்க்குறப்பெல்லாம் அந்த கிட்ஹப் மாதிரி சைட்டில் போட்டு விட்டிங்கன்னா யாராவது ஃப்ரீ டைம் இருக்குதோ எல்லாரும் வந்து ஒர்க் பண்ணலாம்ல? ஆமாம், நான் இதை உங்களுக்கு கூகுள் ஷீட்டோட போட்டு கொடுத்துருவேன். சரிங்களா? நம்ம பிரித்து கூட கொடுக்கலாம். நம்ம மொத்தமாகவே ஒரே ஒருத்தரையெல்லாம் பண்ணவும் முடியாது. இது வந்து ஒரு ஊர் கூடி தேர் எடுக்க வேண்டிய வேலை தான் இது. அதனால் நீங்கள் டேட்டாவில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறேன் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கூட போதும். எனக்கு ஒரு மெயில் மட்டும் அனுப்புங்க. இருக்க மொத்தத்தையும் நம்ம ஒரு இடத்துல போட்டு அங்கே நம்ம பிரிச்சுக்கலாம். 1000 நீங்கள் பண்ணுங்கள், அடுத்த 1000 நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டைம் பவுண்டு வேலையும் கிடையாது. நம்ம இது ரொம்ப வருஷத்துக்கு செஞ்சுருக்க வேண்டிய ஒரு வேலை. அதாவது ப்ரோக்ராமிங் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையில் சரி ஆட்டோமேட் பண்ணிடலான்னு இறங்கிட்டோம். உள்ளே போன அப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு 2 கோடி ரெக்கார்டு கிட்ட கிடைக்கும் நமக்கு அதிகபட்சம். அந்த 2 கோடி ரெக்கார்டையும் மனுஷங்க வந்து மேனுவலாக பார்த்து வெரிஃபை பண்ணி தான் அடுத்து உள்ள தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சரியாகவே இருந்தாலுமே நம்ம ஒரு முறை வெரிஃபை பண்ணி நம்ம ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஆத்தருக்கு பேர் பதிலாக வந்து பப்ளிஷர் பேர் வந்துச்சுன்னா நம்ம பாருங்கள். இப்போ நான் அதை காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு உள்ளே வரும்போது என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு சரி இது வந்து ஒரு டெஸ்ட் சைட்டு தான், அதனால் இப்போதைக்கு இன்ஜெக்ட் பண்ணலான்னு பண்ணிட்டோம்.
டாக்ஸானமி காட்டுறேன் உங்களுக்கு வந்து. ஆத்தர் லிஸ்ட் ஐட்டம், ஆத்தர் கூட நமக்கு ஃபீல்டு கரெக்டாக கிடச்சிச்சு. இதுக்கு பாருங்கள், ஆத்தர் ஃபீல்டில் எங்கள் ஒரு டேட்டாவில் வருஷம் இருந்துச்சு, உள்ள தள்ளினதில் இதெல்லாம் ஆத்தர்னு வந்து உட்காந்துச்சு. இப்போ தமிழாக்கம் தன்ராஜன் இருக்குது, தமிழாக்கம்ன்ற வார்த்தையை தூக்கிட்டு தன்ராஜன் போடணும், இதெல்லாமே ஆத்தர் பேரை வந்து உட்காந்துச்சு. சிலது கரெக்டாக இருக்குது. இப்போ காவியாங்கிறது பப்ளிஷர் நேமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி மாற்றி மாற்றி வரும்போது என்ன ஒன்றா இது பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா HTML ஃபீல்டெலாம் க்ளீன் பண்ணணும்ல, பிஆர்லாம் நமக்கு ஆத்தர் பேரில் வரக்கூடாதுல்ல. க்ளீன் பண்ணாமல் உள்ள தள்ளும்போது இது மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம வந்து டேட்டாவை மேலோட்டமாக பார்க்கும்போது ஓகேவாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம ஒரு ரெக்கார்டையும் நம்ம தனியாக பார்க்கலன்னா இந்த மாதிரி பிழைகளில் போய் மாட்டிப்போம். இப்போ அதோட ஒரு கொடுமை, நிறைய இங்கிலீஷ் புத்தகம் பேர் தமிழ் புத்தக பேர் வந்து இங்கிலீஷில் இருக்கும். இப்போ என்ன டிக்ஸ்ரேலி டிக்ஷான்ங்கிறதான் ஆங்கில பெயர்கள் தானே, தங்கிலீஷில் வரை எழுதியிருப்பாங்க. சில நேரம் தங்கிலீஷ் இல்லாமல் ஐஎஸ்ஓன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதில் வரை எழுதியிருப்பாங்க. ஒரு இங்கிலீஷ் பேரே எவ்வளோ போய்க்கு பாருங்க. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து அதனால தான் ஒரு மேனுவல் எஃபர்ட் தேவைப்படுதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், மேலே ஒரு கோடு போட்ட மாதிரி. இப்போ இதெல்லாம் தமிழை வந்து இங்கிலீஷில் எழுதுறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட், அது IS1 பேர். இப்போ இந்த மாதிரி க்ளீனாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஹென்ரி ஃபோர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணால் ஆத்தர் ஒரு அதுக்கு தான் நமக்கு வந்து ஆள் தேவைப்படுது. இந்த டேட்டாவை க்ளீன் பண்ணி கரெக்டாக தான், இந்த ஒரு ஃபீல்டு நம்ம உள்ளே போச்சுன்னா அது வந்து கரெக்டாக மட்டுமே இருக்கணும், தவறாக இருக்கக்கூடாது. அதில் இருக்கிற தகவல் பற்றி நம்ம வெரிஃபை பண்ண தேவையில்லை, அட்லீஸ்ட் அந்தந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் போதும். இப்போ இந்த புத்தகம் ஆரம் 4 அடியாருங்கிறது 266 ரூபாய் இந்த வருஷத்தில் இருக்கலாம், 2024. ஒரு 10 வருஷம் கழிச்சு அது விலை மாறும், நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இதுதான் ஆத்தர் பேர், இதுதான் புக்கு பேர், அந்த காலம்ஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணாலுமே போதும். ப்ரோ ஆக்சுவலா அப்ப நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னா, கூகுள் ஷீட்ல கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜேசன் ஃபார்மேட்லயே போய் எடிட் பண்ற மாதிரி இருக்குமா? அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுல ஆத்தர் நேம்னா இங்க தனியா எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொடுப்பீங்களா? அந்த மாதிரி தான் கூகுள் ஸ்டாண்டர்டை நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும், இந்த ஸ்டாண்டர்டா தான் ஒன்று இருக்கணும்னு. ஆமாம், அது அந்த ஷீட்டே காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வேணும். டைட்டில் இது ஒரு காலம், ஆல்டர்னேட்டிவ் டைட்டில்னால் வந்து சப்டைட்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் டைட்டில், ஆத்தரு, டிரான்ஸ்லேட்டரு, அப்புறம் பப்ளிஷரு, அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே பப்ளிஷ் பண்ணாங்க, பிளேஸ் ஆஃப் பப்ளிஷிங், டேட்டு, எந்த எடிஷன். இப்போ இந்த எடிஷனே பாருங்கள், முதல் பதிப்புனா எல்லாம் ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்கணும் இல்லைங்களா. இப்போ செகண்ட் எடிஷனுங்கிறது வேறு வார்த்தை, அதுவும் 2ஆம் பதிப்புன்றது வேறு வார்த்தை. அப்போ நான் எல்லாமே யூனிக்காக ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்து அதை ஒரு தேடுறதோ இல்லை வந்து ஒரு புக்குக்கு எத்தனை எடிஷன் வந்துருக்குன்னு தேடுறதோ அதெல்லாம் முடியும். ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு மாதிரி எழுதணும்னா, இப்போ இங்கிலீஷில் எழுதியிருப்போம், இப்போ ஃபஸ்ட் எட்டு வேறு, 4th எடிஷன் வேறு, ஒரே ஃபார்மேட்டில் இதை மாற்றினா நமக்கு நல்லது. அதே மாதிரி பக்கம் எண்ணிக்கை அப்படி இது பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி எழுதியிருப்போம், ஒரு புக்குக்கும் ஒரு மாதிரி இருக்கும். 144 பீன் இருக்கும், ஸ்பேஸ் இல்லாமல் 320 பீன் இருக்கும், அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வேறு இருக்கும், அது இல்லாமல் 328 + 80p, இது என்னன்னு தெரில. அப்போ இதில் மொத்தமாக 500 பக்கத்து மேலே இருக்கிற புக் லிஸ்ட் கூடுன்னு கேட்டால் எப்படி எடுக்கிறது இப்படி இருந்துச்சுன்னா? இதை ஒழுங்குபடுத்தணும். அப்புறம் ISBN பிரச்சனை இல்லை, இது சிலதுக்கு இருக்கும், இருக்காது. அப்புறமா ஜென்ரி, அதுக்கப்புறமா கவர் இமேஜ் இருந்துச்சுன்னா கவர் இமேஜ், இது டிஜிட்டல் டாக்குமெண்ட், அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு டேட்டா. இந்த ஷீட்டை தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும்.
அப்போ ப்ரோ இதனோட அந்த ரா டேட்டா மொத்தமாக நீங்கள் எடுத்திருப்பீங்களா, அதுலேருந்து தான் இதை வெரிஃபிகேஷன் பண்ணி கரெக்டான காலத்தில் எழுதிக்கிட்டே வர முடியும், அதாவது காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டே வர முடியும். ஆமாம் நம்ம அந்த ரா டேட்டாவை இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருவேன். இப்போ நான் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இது உட்காந்து வெரிஃபை பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி போட்டது, ஃபிக்ஸ் பண்ணாத டேட்டா நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதான் வந்து ஒரிஜினல் டேட்டா. இப்போ வந்து பூ வருஷம் வேலியும் இல்லைன்னா இந்த ஒர்க் பாருங்கள், இங்கே இருக்குது. இந்த ஒர்க்கு வலுப்பெற்று வரும் வலைக்கரங்கள் செயல் அனுபவங்கள் ரேவதி ராஜபெருமாள்ங்கிறது ஆத்தர் நேம். இதை கட் பண்ணி ஆத்தர் ஃபீல்டில் போடணும். இல்லை ஆத்தர் ஃபீல்டு அது ஏற்கனவே இருக்குதுன்னு நம்ம டெலீட் பண்ணணும். தமிழில் கணமுத்தையா, இப்போ அதில் 2 பேர் வேறு இருப்பாங்க. வாழ்காவிலிருந்து கங்கை வரை, அப்புறமா ராகுல சாங்கித்யனுங்கிறது ஒரிஜினல் ஆள், தமிழில் கணமுத்தையா. அப்போ உங்கள் 2 பேரையுமே வந்து ஆத்தர் பேர்லேயும் டிரான்ஸ்லேட்டர் பேர்லேயும் போடணும் பிரித்து. இப்போ இங்கே பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள். பொன்னியின் செல்வன் கல்கியே வண்டியாக இருக்கும். புறநானூற்று மாணிக்க வாசகன் ஞாங்கிறது எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 4த்துல ஒரே டேட்டா தான் இருக்கும். அப்போ அதை மேனுவலாக பார்க்கும்போது தானே தெரியுது 4ம் ஒரே டேட்டா தான். இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறதால இப்படி தெரியுது. ஒரிஜினல் ஷீட் வந்து இந்த டேட்டா ஒரு இடத்துல இருக்கும். அப்போ ஒரே ஷீட்டுக்குள்ளே இருந்தால் அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா டூப்ளிகேட்லாம் தூக்கணும். அதே மாதிரி நம்ம 10 ஷீட் வச்சுருக்கும் போது இதில் இருக்கிற டேட்டா அதுலேயும் இருக்கும், அதில் இருக்கிற டேட்டா இதுலேயும் இருக்கும். அப்போ அதை எப்படி தூக்குறதுங்கிறத அது அடுத்த சிக்கலாக பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு சிங்கிள் ஷீட்டாக தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம அப்புறமா டூப்ளிகேட்டை வந்து ட்ரூபாலில் தூக்கலாமா அப்படின்னு வச்சுக்கிறோம். டேட்டா லெவல்லே தூக்கணும், இல்லை ட்ரூபாலில் வந்தோடனே அங்கே தூக்கணும். நம்ம டேட்டா லெவல்லே தூக்குறது வந்து இப்போ நம்ம ஒரு ஷீட்னா ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுவே 50 ஷீட் இருக்குது உங்ககிட்ட, 50 பேர் ஒர்க் பண்ணுறோன்னா, அப்போ நீங்கள் எது யூனிக்கு எதுன்னு அக்ராஸ் தி ஷீட் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதெல்லாமே அடுத்தடுத்த சிக்கல்கள். டேட்டாவில் ஒர்க் பண்ணுற யாரையாவது கூப்பிட்டு தான் ஐடியாலாம் கேட்கணும், எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா. இப்போ இது வந்து நம்ம லைப்ரரி டேட்டாவாக நம்ம பேசிக்கிறோம். இதே விஷயம் தானே நமக்கு கம்பெனியில் அப்ளிகேஷன் டேட்டாவுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டேட்டா சயின்ஸ் எல்லாமே இதானே, டேட்டாவில் ஒர்க் பண்ணுறது தானே. ஸோ டேட்டா சயின்ஸில் ஒர்க் பண்ணுறதுல கூப்பிட்டு பைத்தானில் டேட்டா கிளீனிக் என்னென்ன லைப்ரரி இப்போ இருக்குது இல்லை நம்மளே தேடணும். அதுதான் சொல்லலாம். நமக்கு வந்து ஒருத்தரும் ஒரு வேலையை எடுத்து நம்ம இதை செய்யலாம். நமக்கு இது நம்ம ஒரு ஹியூஜ் டேட்டா செட் கிடக்குது நம்மக்கிட்ட. அதை கலெக்ட் பண்ணுறது ஒரு வேலை, அதை க்ளீன் பண்ணுறது ஒரு வேலை, அதை ப்ராசஸ் பண்ணுறது ஒரு வேலை, இன்ஜெஸ்ட் பண்ணுறது ஒரு வேலை, அந்த சைட்டை மெயின்டைன் பண்ணுறது ஒரு வேலை. ஆளாளுக்கு ஒரு வேலையை செஞ்சாலுமே நம்மளால் வந்து ஒரு இந்த சம காலத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் அது. ஏன்னா இந்த கேட்லாக்ன்றதை பல பேர் பல முறை செஞ்சுன்னு இருக்காங்க. அதை தொடர்ச்சியாக நம்மளும் இணைவோம் அதில். உள்ளே போனால் இன்னும் நிறைய பிரச்சனை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கும். இங்கே பூனைக்கு வந்து 2 ஷூனாக தான் வரும், இங்கே 3 ஷூனாக இருக்குது. அதெல்லாம் நம்ம மேனுவலாக பார்க்கும்போது சரி பண்ணலாம். சில நேரம் சரி பண்ணவும் கூடாது, புக் பேரே அப்படி அதுவாக கூட இருக்கலாம். இப்போ நான் போட்டுன்னு எனக்கு தெரிஞ்ச புத்தகத்தை மாற்ற ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றிடவும் கூடாது இல்லையா, அதை வெரிஃபை பண்ணி தான் மாற்றணும். இதை வந்து போன வாரம் இங்கே கனடாவில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க. சொல்லுங்கள், கேளுங்க. ப்ரோ ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஃப்ரீ லிஸ்ட்டில் வந்து என்னோட இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களே, அந்த BK41402120க்கு அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாகின் ஆக மாட்டேங்குது. உங்கள் இமெயில் ஐடி தான் ஆல்ரெடி லாகின்ட்டுனே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் உள்ளே போக மாட்டேங்குது. அந்த போஸ்ட் போடுற ஆப்ஷன்லாம் எனக்கு வரல. ஸோ பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படின்னா மொத்தமாக என்னோட லிங்கை எடுத்து விட்டுட்டு முதல்ல நீங்கள் லிங்க் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி பார்ப்போம், வருங்க. இது வந்து டாக் முடிச்சுட்டு பார்ப்போம் அதை. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வாரம் ஒரு டொரண்டோ யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க.
டிஜிட்டல் சிம்போசியம்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் இந்த சைட் வந்து லான்ச் பண்ணோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ இது இப்படி இருக்கு இல்லைங்களா, இதுதான் அவங்களோட வெப்சைட்டு. இந்த கலெக்ஷனோட மல்டிலிங்குவல் இதுவும் ஐலாண்டராக தான். நான் தமிழ்னு கொடுத்தேன்னா எல்லாமே தமிழுக்கு மாறிடுது. இது வந்து நிறைய வெப்சைட்டில் இருக்காது. இப்போது வேர்ட் ப்ரெஸ்ஸில் கூட நீங்கள் ஒரு சைட்டு ரெடி பண்ணுறீங்கன்னா ஒரு போஸ்ட்டு வந்து ஒரு லாங்குவேஜாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே போஸ்ட்டு நான் 2 லாங்குவேஜ் சூஸ் பண்ணால் அதோட கண்டென்ட் மாறணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறைய ப்ளகின்லாம் போட்டு யோசிச்சு தான் பண்ணணும். அதில் இதில் ட்ரூபாலில் இல்லை ஐலாண்டரெல்லாம் ரொம்ப எளிதாகவே இது இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, இந்த மாதிரி தமிழ் லிட்டில் மேகசின் சிற்றிதழ்கள் அப்படின்ட்டு ஒன்று வந்திருக்கும். அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு 500 மேகசினை ஸ்கேன் பண்ணி கொடுத்தோம். அவங்க இங்கே ரிலீஸ் பண்ணாங்க. அதே போல் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் தமிழ் மண் ஒரு பதிப்பகம் இருக்குது. அவங்க வந்து ஒரு 1000 புத்தகம் ரிலீஸ் பண்ணாங்க. எல்லாமே பப்ளிக் டொமைன் புக்கு தான். அதை நாம் வந்து பிடிஎஃபாகவும் கொடுத்தாங்க, வேர்டாகவும் கொடுத்தாங்க. அட்வான்டேஜாக தான். இப்போ இந்த புக்கு இருக்குன்னா மற்ற எல்லா இடத்துலையும் என்ன கிடைக்குன்னா பிடிஎஃப் தான் கிடைக்கும். இங்கே தான் வந்து அதுக்கான வேர்ட் டாக்குமெண்ட்டும் கொடுத்தாங்க. நீங்கள் அதோட யூனிகோட் டைப்டு வெர்ஷனாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை வச்சு மெஷின் லேர்னிங் டேட்டா செட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு ஸ்பெல் செக்கர் பண்ணுறதுக்கு எனி ஒரு ஹியூஜ் தமிழ் கார்பஸ் வேணுங்கிற இடத்துலலாம் இதை பயன்படுத்தலாம். இந்த 1000 புத்தகங்களுக்கான டேட்டா வந்து நமக்கு ஓப்பனாகவே கிடைக்குது. அது இல்லாமல் தமிழ் கலை களஞ்சியங்கள். போன வருஷம் வந்து நம்ம என்ன பண்ணோம், சோவியத் புக்ஸ் வெளியிட்டோம். இது ஒரு 200 புத்தகங்கள். ரஷ்யாவில் வந்து எல்லா தலைப்புகள்லையுமே எழுதுனாங்க புத்தகங்கள். அது எல்லாமே நம்ம இங்கே ரிலீஸ் பண்ணோம். இதுதான் இந்த மாதிரி கிடச்சிடும். என்ன வகை, என்ன கேட்டகரி, என்ன சப்ஜெக்டு, ஐலாண்டரில் இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். இப்போ இது எல்லாமே யூனிக்காக தான் இருக்குன்னு பாருங்கள். யூனிக்காக இருந்தால் தான் தனித்தனியாக கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து கேட்டகரியில் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது இல்லை. இப்போ அந்த ஃபீல்டை நம்ம எடுத்து போகிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் போர்னு எடுத்தீங்கன்னா அது சம்மந்தமான நூல்கள் மட்டும் உங்களுக்கு மொத்தமாக வந்துடும். இது ஒன்று. அப்புறம் இந்த போன வாரத்தில் நம்ம போன வார நிகழ்ச்சியில் என்ன ரிலீஸ் பண்ணாங்கன்னா, இந்த ஒரு 2 கலெக்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இலங்கை கனகரத்னம் பவளராணி சேகரத்தை ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. இவங்க என்னென்னா, கனகரத்னம் பவளராணிங்கிறவங்க வந்து இலங்கையில் இருந்தாங்க. போர்க்காலத்தில் இல்லை போர் வர காலத்துலேயே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அப்போ வந்த மேகசின்ஸ் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு வந்தாங்க. உங்களுக்கு வந்து தமிழில் வந்து அப்போ வந்த புத்தகங்களில் மேகசின்ஸ் தான் நிறைய, நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் அதெல்லாமே எடுத்து வீட்டில் வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டிலே கொண்டு போட போகிறாங்கன்னு தெரியும் போது என்ன, அவங்க ஊருக்கே வருதுன்னு போது என்ன பண்ணாங்கன்னா, மைக்ரோ ஃபில்ம்னு ஒன்று இருந்துச்சு அந்த காலத்தில். எல்லாத்தையும் மைக்ரோ ஃபில்மாக மாற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, கனடாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதை வந்து இவங்களுடைய மகள்லாம் வந்து கனடாவுக்கு வந்த அப்புறம் அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அந்த கலெக்ஷன் வந்து போரில் அவங்க போர்க்காலத்தில் இறந்துட்டாங்க. அவங்களோட மகனும் வந்து இங்கே அந்த மைக்ரோ ஃபில்மை எடுத்து அதை மறுபடியும் டிஜிட்டல் டாக்குமெண்ட்டாக மாற்றி யூடியூப் லைப்ரரி கொடுத்தாங்க. அவங்க அதை ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து இப்போ நம்ம பார்க்குற நியூஸ் பேப்பரு, நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வாலட்டைலாக இருக்குது பாருங்கள். இப்போ கண்ணில் பார்க்குறோம், அப்புறம் காணாமல் போயிடுது. இதுவே வந்து நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் படித்தோம் இல்லைங்களா, ஸ்கூல் படித்தப்போ நீங்கள் படித்த 1வது புக்கு அதில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டால் நமக்கு இப்போ தெரியாது. என்ன பாட்டு நீங்கள் படிச்சிங்க, இங்கிலீஷ் போயம் என்ன படிச்சிங்க, தமிழ் பாட்டு என்ன படிச்சிங்க, இல்லை 4வதுல வந்த ஒரு மனப்பாட பகுதி என்ன படிச்சிங்கன்னு கேட்டால் நம்மக்கிட்ட கிடையாது. ஏன்னா அந்த புத்தகம் அப்படியே தூக்கி போட்டிருப்போம். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது தானே, அதுக்கு ஒரு நாஸ்டாலஜி வேல்யூ இருக்குது தானே. அதே மாதிரி தான் நியூஸ் பேப்பர் எல்லாமே. நீங்கள் படித்த நியூஸ் பேப்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. படித்த காமிக் புக் என்ன கிடைக்காது இப்போ. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து அது தொகு சேகரித்து வைக்கும்போது தான் அதுக்கான ஒரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சியாக ஓடின்னு இருக்கும். பெரியார் என்ன சொன்னார்னு யாருன்னா போய் படித்தா தானே தெரியும். அவர் எல்லா புக்கும் வச்சுருக்காரு, பிரிண்ட்டாக வந்துருக்குது, போய் படிக்கிறோம். அதுவே ஒரு
கட்டுரை எழுதி ஒரு மேகசினில் விட்டுருந்தாருன்னா அந்த மேகசின் நமக்கு கிடைச்சதுன்னா படிக்க போகிறோம். அப்போ அது எல்லாமே ஒரு வரலாற்று முக்கியத்துவமான இப்போ நம்மளை கடந்து போகிற நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கும் பிற்காலத்தில். அப்போ அதை சேகரித்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கான எஃபர்ட் ஒருத்தர் வந்து தொடர்ந்து போட்டுன்னு வரணும் இல்லையா. இந்த ஆர்கைவல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். அதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யும்போது இப்போ 864 வந்து ஒரு புத்தகத்தை அவர் வச்சுருந்துருக்காரு. அதை ஃபிசிக்கலாக மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறமா அதை டிஜிட்டைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனாக ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது அது அடுத்தடுத்த கட்ட சவால்கள். மார்னிங் ரீடர் இங்கே ஏதோ பிரச்சனை வருது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா கேரட் விட்டுக்கிறாங்க. இதை நான் சொல்லி சரி பண்ணுறேன். சரிங்களா. அதே போல் இவர் செல்வநாயகம்ங்கிறவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல் ஆளுமை இலங்கையில். தந்தை செல்வன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரில் அறிஞர் அண்ணா அந்த காலத்தில் வாழ்ந்தவர்னு வச்சுங்களேன். அவர் வந்து எழுதின லெட்டர்ஸ் கையால் நிறைய பேருக்கு எழுதியிருப்பார். ஏன்னா அப்போ எல்லாமே லெட்டர் தான் இல்லையா. அதோட கலெக்ஷன் அவங்களோட வாரிசுகள் வந்து கொடுத்தாங்க. அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ வாழ்கிற ஆளுமைகள் இப்போ நம்ம அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நிறைய லெட்டர் போடும், எனக்கு அதை பண்ணி கொடு இது பண்ணி கொடுன்னு. ஸோ அதெல்லாமே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை தானே. அதெல்லாம் கிடச்சி நம்ம வந்து ஆவணப்படுத்தி வச்சா ரொம்ப நல்லது. இப்போது இதெல்லாம் படித்தோம்னா நமக்கு வந்து போர்க்காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். யார் யார் என்னென்ன முயற்சி பண்ணாங்க. இப்போ நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது போர் வந்து நடந்துச்சு, யார் காரணம், நமக்கு வந்து செவிவழி செய்தியாக தான் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. இது தானே உண்மையான டாக்குமெண்ட். யார் என்ன பண்ணாங்க, யார் என்ன செஞ்சாங்க, யார் என்ன பதில் சொன்னாங்கன்றதெல்லாம். எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ அதாவது தமிழ்நாட்டுல இப்போ ஒரு வேளை மத்திய அரசுக்கு ஏதாவது வேணும் கோரிக்கை இது மாதிரி அடிக்கடி நியூஸ்ல பார்க்க முடியாது. இப்போ அந்த மாதிரியான லெட்டர்ஸ் கலெக்ட் பண்ணி இதுல போட முடியல. ஆனா ஆங்கிலத்துல தான் இருக்குங்களா அது? ஆமாம், ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அது பரவாயில்ல. நம்ம இப்போ மொழி சார்ந்து நம்ம யோசிக்க முடியாது ஒரு கட்டத்தில். நம்ம நீங்கள் அதாவது ஒருத்தரும் ஒரு விஷயத்த நம்ம எடுத்து வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு என்னென்ன கோரிக்கை விடுத்துருக்குது அதை மட்டுமே நம்ம தனியாக எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு ஒன்று ஆரம்பித்த காலத்துலேருந்து நம்ம நிறைய கோரிக்கை விட்டுருப்போம். அதில் எத்தனை நிறைவேறுச்சுன்னு நமக்கு தெரியாது. அப்போ அது எல்லாமே இருந்தால் தானே நம்மளால் வந்து அதை அப்பா தமிழ்நாடுன்னு வந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் நான் 1,00,000 கோரிக்கை விட்டுருக்கேன், அதில் நீ 500 தான் நிறைவேற்றிருக்கிற, அப்போ நான் தர டேக்ஸ்லாம் எதுக்கு போகுது நம்மளால் கேள்வி வைக்க முடியும். இப்போ நம்மகிட்ட அந்த டேட்டா கிடையாது பாருங்கள். வருஷம் யாராவது கேட்டுனே தான் இருப்போம். அதில் எத்தனை நிறைவேறுதுங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ எத்தனை கேட்டிருக்குன்ற விஷயம் நமக்கு தெரியல. அது எல்லாமே கவர்மெண்ட்டோட ஆர்கைவில் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்ல வரல. ஆனால் அதெல்லாம் பப்ளிக்கு இல்லை. பப்ளிக் இருந்தால் தானே நம்ம அதை வந்து ஒரு டேட்டாவை எடுத்து நம்ம கேட்க முடியும். இப்போ நமக்காக தானே கேட்குது கவர்மெண்ட்டு. இப்போ ஒரு சில தீர்மானங்களை ஏற்றுறாங்க. இப்போ அது மாதிரியான நம்மளால எடுத்தவங்க வைக்க முடியுங்களா? ஏன்னா இப்போ தீர்மானம் ஏற்றுறாங்கன்னா இப்போ அதெல்லாம் முழுசா தமிழ்லேயே கிடைக்கும். ஆமாம், அதெல்லாம் எடுத்து வைக்கலாம் கண்டிப்பாக. இப்போ நம்ம இது ஐலண்ட் வராங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தானே, நம்மளே கூட அதை இன்ஸ்டால் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். இல்லைனா இன்டர்நெட் ஆர்கைவ் இருக்குது, அங்கே ஏற்றினா கூட போதும் தானே. நமக்கு ஏற்றுறதுக்கு இடம் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல ஏற்றி வச்சா போதும். இப்போதைக்கு இன்டர்நெட் ஆர்கைவ் தான் வந்து ஒரு காமன் பிளேஸ், ஃப்ரீயாக நமக்கு அன்லிமிட்டடாக கிடைக்கிறது. நீங்கள் அங்கே ஏற்றினே வாங்க. இப்போ ஜியோ கலெக்ஷன் தனியாக போட வேண்டியதாக இருக்கும். இப்போ எந்த மாவட்டம் எப்போ வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. இப்போது அதே மாதிரி மாவட்டத்து பேரெலாம் அசல்ட்டாக மாற்றுவாங்க. செங்கல்பட்டு எம்ஜிஆர் மாவட்டம் அப்படின்னு இருந்துச்சு,
அதை செங்கல்பட்டுன்னு மாற்றினாங்க. திருவண்ணாமலை சம்புவராயர் மாவட்டம்னு சொல்லுவாங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது. அப்புறம் ஒரு கட்டத்தில் அது வந்து இல்லை, ஆள் பேர்லாம் தேவையில்லை, வெறும் ஊர் பேர் மட்டும் சொல்லுவோன்னு மாற்றினாங்க. தெரு பேர் மாற்றிருப்பாங்க. இப்போது உங்கள் தெரு பேர் என்ன? பூபாலன், நீங்கள் வாழற தெரு பேர் என்ன? புதுமாரியம்மன் கோவில். புதுமாரியம்மன் கோயில். அதுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு ஒரு காரணம் இருக்கும் சரிங்களா. அந்த உள்ளூர் வரலாறுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். உள்ளூர் ஆளுமைகள், உள்ளூர் வரலாறு. அதுக்கு ஏன் புது மாரியம்மன் கோயில்னால் பழைய மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குது, நிறைய கேள்வி வருது இல்லையா. அப்போ புது மாரியம்மன் கோயில் எப்போ கட்டினாங்க, பழைய மாரியம்மன் கோயில் என்ன ஆச்சு, அது யாருக்குமே தெரியாது. மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்கள் தாத்தாவை கேட்டால் அவர் சொல்லுவார், இது வந்து இந்த தெரு இப்போ தான் வந்துச்சு அப்படி ஒரு வருஷத்தை சொல்லுவார். அது மாதிரி வாய்மொழி வரலாவே நிறைய விஷயங்கள் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. அதெல்லாமே டாக்குமெண்ட் பண்ணணும். என்ன கேட்குறேன்னா, உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு பிளாகாக எழுதுங்க, உங்கள் ஊர் வரலாறை எழுத ஆரம்பிங்க. நம்ம வரலாறு நம்ம தான் எழுதி ஆகணும். அது பிழையாக கூட இருக்கலாம், ஏன்னா நமக்கு தகவல் சரிபார்ப்புங்கிறது ஒரு அடுத்த டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் இது மாதிரி என் தாத்தாக்கிட்ட நான் பேசினேன், எங்கள் ஆயா கிட்ட பேசினேன், அவங்க இதெல்லாம் சொன்னாங்க. குடும்ப வரலாறு தனியாக இருக்கும். இப்போ உங்கள் தாத்தா பேர் தெரியாது நமக்கு, மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்போது ஒரு குடும்பமும் அவங்களோட வரலாறு நம்ம போட்டால் அதுதானே ஊர் வரலாறு. அப்புறம் நம்ம பொதுவாக நம்ம தமிழர்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்டேஷனுங்கிற ஒரு துறை இருக்குங்கிறதோ, நம்ம அதுக்கு முயற்சி பண்ணுங்கிறதோ நமக்கு எல்லாமே வந்துடும். இப்போ இதுவே இங்கிலீஷ்காரன் பார்த்திங்கன்னா, அவங்க நம்ம ஆண்டப்போ டாக்குமெண்டேஷன் மட்டுமே ஒரு அதிகாரி இருக்காருன்னா அவர் கூடவே அதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போட்டுருவான். அவனோட வேலை அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் எழுதி அனுப்புவது தான் அவனோட வேலை. அவன் வேலை பார்க்குற எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி ஆகணும். கத்திரிக்காய் எவ்வளோ விற்கிது, முருங்கைக்காய் எவ்வளோ விற்கிது, அந்த ஊரில் வந்து என்ன, வந்த உடனே ஒரு ஊருக்கு வந்தோடனே மொதல் வேலையை அவன் சர்வே பண்ணுறதான் அவனோட வேலை. அந்த ஊரோட நீளம் என்ன, எங்கேருந்து எது வரைக்கும் அந்த ஊர் தொடங்குது, எங்கே முடியுது, அதில் வந்து எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிப்பானுங்க. அப்போ யார் அந்த இடம் யாருக்கு சொந்தம் அப்படிலாம் போகுது. அது எல்லாமே அவங்க வந்து இன்னமும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. பிரிட்டிஷ் லைப்ரரி போனீங்கன்னா அங்கே நம்ம ஊர் ஆவணங்கள் எல்லாமே இருக்கும். நாமளும் ரொம்ப சில பேர் தான் வந்து அதை டாக்குமெண்டேஷன் பண்ணியிருப்போம். முக்கியமாக பணம் நிறைய இருக்கிற இடத்துல சில பேர் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த காரைக்குடி மாதிரியான பகுதிகளில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய வணிகர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து வணிக ரீதியான டாக்குமெண்டேஷன் நிறைய பண்ணியிருப்பாங்க. அப்போ தங்கம் எவ்வளோ இருந்துச்சு, வெள்ளி எவ்வளோ இருந்துச்சு, எல்லாமே எழுதியிருப்பாங்க. பொதுமக்கள் அதை பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம இவ்வளோ பேசுகிறோம், நம்ம வாழ்க்கையை டாக்குமெண்ட் பண்ணுறோமா, நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துங்க சொல்ல போகிறோமா, நம்ம ஃபோட்டோவில் என்ன. இப்போது ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம எங்கள் அம்மா அப்பாவோட கல்யாண ஆல்பம் பிரிண்ட் ஆல்பமாக இருக்குது, எப்போனா எடுத்து பார்த்துன்னு இருப்பாங்க. என்னோடய கல்யாண ஆல்பம் எங்கே போச்சுன்னு தெரியல, ஆனால் டிஜிட்டலாக நான் நிறைய வச்சுருப்பேன். ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ போய் கேட்டிங்கன்னா நான் சின்ன வயசில் இருந்தப்போ இருந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுவாங்க. இதுவே என் பையன் பிறந்தப்பறம் அவனோட சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்து காட்டினோன்னா, எடுத்தேன், ஃபோனில் எடுத்தேன், கேமராவில் எடுத்தேன், எங்கேயோ இருக்குது. அது நம்ம மெயின்டைன் பண்ணுறது இல்லைல்ல. இப்போது ப்ரைவேட் ஆர்கைவ்ஸே நம்ம மெயின்டைன் பண்ணுறதில்ல. டெய்லி ஃபோனில் 1000 ஃபோட்டோ எடுக்கிறோம். ஆனால் நம்மளால் ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோ தேடணுன்னா டக்குன்னு முடியாது. அப்போ நம்ம அந்த ஆர்கைவிங்க்குன்னு ஒரு எஃபர்ட் போட்டு, சரி இதெல்லாம் முக்கியமான ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து வைப்போன்னு எடுத்து வச்சா தான் ரெட்ரைவல் முக்கியம். ரெட்ரைவல் வந்து ஈஸியாக நடக்கும். அதான் என்ன சொல்ல வரேன்னா, அது வரலாறாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஃபோட்டோவாக இருக்கலாம், புக்காக இருக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணி ஒழுங்காக தொகுத்து வைக்கணுங்கிற ஒரு முனைப்பு இருந்துச்சுன்னா போதும். அது மூலமாக ஒரு ரிசல்ட் வந்து நிறைய பேருக்கு பயன்படும். இப்போ இந்த மாதிரி லெட்டர் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர்களும் எவ்வளோ எழுதியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே எங்கே போச்சு. இப்போது தந்தை செல்வான்றவர் எழுதினார், அதை அவர் வச்சுருந்தார் ஒழுங்காக, அதை அடுத்த தலைமுறை ஸ்கேன் பண்ணிச்சு, அதை இங்கே வந்து கொடுத்துச்சு, அதனால் நமக்கு கிடைக்குது.
இப்போ இதே மாதிரி நமக்கு ராஜாஜியும் காந்தியும் பேசின விஷயங்கள், இல்லை காந்தி வந்து பிரிட்டிஷ் அரசாருக்கு பேசின விஷயங்கள், இல்லை அறிஞர் அண்ணா வந்து மத்திய அரசு கேட்ட விஷயங்கள், அதெல்லாம் தானே நம்ம வரலாறு. இப்போ அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரனுக்கு ஆட்சி செஞ்சப்போ நம்ம மன்னர்கள் நிறைய எழுதியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாமே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் கோயில்கள், அது வந்து கருங்கல்ல பண்ணதால் அது இருக்குது. ஓலைச்சூடியில் பண்ண எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், எரிச்சிருப்போம் இல்லையா. நானே சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் இருந்த ஓலைச்சூடியெல்லாம் போயில போட்டு எரிச்சிருக்கிறேன். ஏன்னா அதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது, இடம் பிரச்சனை ஒன்று இருக்குது நமக்கு. அப்போ வீட்டில் இருக்கிற பழைய பொருளாக போட்டுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. நான் பாட்டுன்னு தெரியாமல் இதெல்லாம் என்னத்தை எடுத்தாச்சுங்க எடுத்து போடும். அப்புறம் எங்கள் அம்மா திட்டுவார், இது ஏன்டா போட்டேன் அப்படின்னு. இப்போ அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே ஒரு வரலாற்று பொக்கிஷங்கள் தானே ஓலைச்சூடிங்கிறதெல்லாம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சமகாலத்தில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து அது இருக்குன்றதுனாலேயே அதோட பாதுகாக்கணுங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் நான் பாட்டுன்னு மிஸ் பண்ணியிருப்போம். இப்போவுமே நான் தெரியுங்கிறேன், நான் படித்த 4ஆம் கிளாஸ் புத்தகம் கிடச்சா நல்லாயிருக்கும்ன்ட்டு, பட் கிடைக்கல. நான் முதல்ல படித்த கதை புத்தகங்கள் கிடச்சா நல்லாயிருக்கும். என் பையனுக்கு கதை சொல்லணும் போது நான் சின்ன வயசில் நிறைய படித்த கதை தான் ஞாபகம் வருது. அந்த புக்கெலாம் கிடச்சதுன்னா இன்னும் நல்லாயிருக்குன்னு பார்த்தா இப்போ அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய டைவெர்ட் பண்ணி போய்க்கிறேன். அது அந்த ஆர்கைவலுங்கிறது ஒரு முக்கியமான துறை. அதை நம்ம எடுத்து வைக்கிறது, அப்புறம் அதை தொகுக்கிறது, அப்புறமா அதை ஒன்றா ஒரு இடத்துல கேட்லாக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அதனால் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நிறைய சொன்னீங்க. நம்ம தமிழில் இப்போ எங்களோட பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்களோ அந்த பழக்கம் அப்படியே சில்ட்ரன்ஸ்க்கு வரும். உங்க பேரண்ட் நல்லா அந்த புக்கெல்லாம் படிச்சு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த பழக்கம் வந்து அடுத்த தலைமுறைக்கு வரும். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா யாருமே படிக்கல, ஸ்கூலுக்கு போனேன் தான் மட்டும்தான், அந்த மாதிரிதான் இருக்கு. நானே அண்ணன் மட்டும் போயிருக்கோம். அது நானே 10th நின்ட்டேன், ஒருத்தர் மட்டும் டிப்ளமா, நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றதுனாலதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த புக்கு டச் விட்டு போயிருக்கு. ஆமாம்மா, அது உண்மை. இப்போ நம்ம சில பேருக்கு நல்லா வசதி இருப்பாங்க, அவங்களுக்கு யாருக்குமே அந்த இருக்காது. அதுதாங்க, அது உண்மைதான். ஏன்னா நம்ம வந்து முதல் முறை பட்டதாரிகளை தாண்டி முதல் தலைமையாக படிக்க வந்தவங்களே நம்ம தலைமுறை தான். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பள்ளி படிப்பு வந்து நிறைய பேருக்கு மறுக்கப்பட்டது தானே, அது உண்மை தான். பட் நம்ம அதை தாண்டி வந்துருக்கணும் போது நம்ம என்ன செய்ய முடியுங்கிறது யோசிச்சப்போ தான் என்னோட வேண்டுகோளை தான். நம்ம ஆர்கைவல்ங்கிறது எல்லாருக்குமான துறை கிடையாது, இல்லைன்னே நான் சொல்ல வரல. எல்லாரும் இதை பண்ணணும்னு நான் சொல்ல வரல. எல்லாருமே வந்து கிடைக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும்னு கிடையாது. ஏன்னா வீட்டில் இடமும் இருக்காது. இப்போ நான் 4வது படித்த புத்தகத்தை நான் இன்னும் வச்சுங்கிறேன் அப்படின்னா அப்போ எங்கள் வீட்டுக்கு அதுங்க இடம் இருக்கணும் இல்லையா. 4வதுலேருந்து 10வது வரைக்கும் நான் படிச்சிருப்பேன், காலேஜ் வரைக்கும் படிச்சிருப்பேன். அப்போது மொத்த புக்கையும் போட்டிங்கன்னா அதுவே 2 ரூம் பிடிச்சிக்கும். நான் எழுத நோட்ஸ்லாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும், சரிங்களா. ஆனால் அதுக்கான இடம் கிடையாது, எங்கள் வீட்லையுமே இடம் கிடையாது. அதனால தான் வருஷம் தூக்கி போட்டுருவோம். இப்போ நான் வார வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையுமே ஒரு 3 மாதம் நம்ம பயன்படுத்தலையே அதை தூக்கி போட்டுரு. அப்போ தான் நமக்கு புழங்கத்துக்கான இடம் கிடைக்கும். அப்படி தான் வாழ்ந்துன்னுறோம். அப்போது பட் இப்படி ஒரு துறை இருக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுப்போம். அதுக்கான வாய்ப்பு வரும்போது நம்ம செய்வோம். இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த புக் ஸ்கேனிங்காக நாங்கள் நிறைய தேடிப்போம். அன்பர்னு இருக்கார், அவர் தமிழ்நாடு பூரா போய்ங்கிறாரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புக் கலெக்ஷன் வச்சுருக்காங்க, பழைய மேகசின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, அதை காப்பாற்ற முடியல. ஏன்னா ஒரு பேப்பரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ எழுதி கிடையாது. நம்ம ஊரில் நிறைய பூச்சி வரும், நிறைய கிளர்ச்சி போகும், அதை தேடி நிறைய சிக்கல்கள் வரும். மழை வெள்ளத்துலேருந்து காப்பாற்றணும், தீயிலேருந்து காப்பாற்றணும். அதெல்லாம் தாண்டி வீட்டில் இருக்கிறவங்களோட பேச்சு வாங்கி எதுக்கு அது வச்சுங்கிறேன்னு கேட்டால் பதில் கிடையாது. அதனால் எதனா வருமானம் இருக்க போகிறதில்ல. பிடிச்சிருக்கு வச்சுங்கிறேன், என் காலம் வரைக்கும் இருக்கட்டும், அப்புறமா போட்டுருங்கன்னு அவர் காலம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அவர் போன அப்புறமா மொத்தமாக தூக்கி இறக்கி போட்டுருவாங்க. நான் போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் தராங்க, சில பேர் இல்லைங்க என்னோடய ரேர் கலெக்ஷன் இது தரமாட்டேன்னுவாங்க. அது அப்புறமா அவங்க வீட்டில் கேட்டு பொறுமையாக தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குன்னு வச்சுங்க. அதனால் நம்ம இது ஆர்கைவலுங்கிறது ஒரு நல்ல துறை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொருளாதாரம் சார்ந்த துறை. நான் சொல்லுறதுனா டிஜிட்டலாக எப்படி பண்ண முடியும்னு பாருங்கள். இப்போ நம்ம ஃபேமிலி ஆல்பம்ஸு நிறைய பேர் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் ஃபோனில். பட் அதை வந்து
ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட்லேயோ இல்லை வந்து ஒரு பென்ட்ரைவ்லையோ இல்லை மல்டிபிள் பிளேசஸில் போட்டு வைங்க. நம்ம பப்ளிக் தர வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளோட பேரம்பேத்திகளுக்கு நம்ம எப்படி இருந்தோம்னு காட்டணும் அப்படின்னா இப்போ இருக்கிற ஃபோட்டோ தானே. அதாவது நம்ம தாத்தாவாவது ஒரு ஃபோட்டோவாவது வச்சுருப்பாங்க பிரிண்டில், வீட்டில் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ பிரிண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தா இருக்காது, எல்லாமே டிஜிட்டலாக தான் இருக்கும். டிஜிட்டலாக இருக்கும்போது என்ன பிரச்சனைனா அது எவ்வளோ எளிதாக எடுக்கிறோமோ அவ்வளோ எளிதாக காணாமையும் போதில்லை. நம்ம தேடி எடுக்கிறதுக்கு முடியாது. நம்ம பசங்களுக்கு நம்ம பேரம்பேத்திக்கு நம்ம ஃபோட்டோ காட்டணுன்னா ஏதோ ஒரு பென்ட்ரைவில் இருந்துச்சுப்பா, அந்த பென்ட்ரைவ் 40 வருஷம் கழிச்சு வேலை செய்யுமா தெரியாது. கம்ப்யூட்டர் மாற்றினே இருப்போம். நம்ம அந்த பழைய கம்ப்யூட்டர் எல்லாம் போச்சு, அந்த ஆடிட் கூட எல்லாம் போச்சு, நம்ம நிறைய பேர் அழுகிற கதைகள் கேட்டிருப்போம். இப்போ டிஜிட்டல் டேட்டாவை நம்ம எப்படி பாதுகாக்கணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சுன்னு இருக்கணும். அட்லீஸ்ட் சில முக்கியமான விஷயங்களையாவது நம்ம எடுத்து க்ளவுடில் போட்டு வைக்கிறது, இல்லை ஒரு இடம் பார்த்தா அது ஒரு மல்டிபிள் இடத்துல போட்டு வச்சா தான் அது வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு தர முடியும். ஆக்சுவலி ப்ரோ ஜிமெயில் இருக்குல்ல ப்ரோ, இப்போ ஜிமெயில் லாகின் பண்ணோம் அப்படின்னா ஒரு 15 GB ஃப்ரீயா கொடுப்பாங்க. நான் ஒரு 10 ஜிமெயில் வச்சிருக்கேன் ப்ரோ. ஸோ 150 GB பார்த்தீங்கன்னா அப்டேட் ஸ்டோரேஜ். ஓகே. ஸோ ஏதாச்சும் பிடிஎஃப் ஏதாச்சும் இன்டர்நெட் கிடச்சிச்சுன்னா அதுக்கு நம்ம போட்டு வச்சிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாம் ப்ரோக்ராமிங்காக தான் இருக்கும். ஓகே. ஸோ அதை தாண்டி இந்த கலை இலக்கியம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ப்ரோ. ஓகே ஓகே. அதான் நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க டாபிக் மாத்தி ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு சந்தேகம், இப்ப ஒருவேளை நீங்க ஒரு எக்ஸல் சீட் காமிச்சீங்கல்ல, இப்போ அதுல இருந்து ஒருவேளை நான் ஸ்பெசிபிக்கா காந்தியடிகள் இப்போ அந்த ஆர்டரை மட்டும் நான் எடுத்து இப்போ இருக்கிற டேட்டாவுல எல்லாத்துலயும் எனக்கு என்னென்ன பேர் தோணுதோ, காந்தி, தேசத்தந்தை, இது மாதிரி பல பேர் போட்டு இப்போ காமனா என்ன பேர் வைப்பீங்க? ஏன்னா இத்தனை பேர் இருக்குது, இப்ப எல்லாத்தையுமே போட முடியுமா? அது ட்ரூபாலில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, நீங்கள் ஒரே ஆத்தருக்கு மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் அந்த சைடை வந்து ட்ரூபாலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அலியாஸ்ன்னு சொல்லுவாங்க அதில். ஸோ இந்த ஒரு ஆத்தருக்கு வந்து அலியாஸ்ன்னு போட்டு எத்தனை வேல்யூஸ் வேணால் போட்டு 10-15 ஃபீல்டோட கொடுத்துக்கலாம். அப்போ வந்து கிளிக் பண்ணால் எல்லாமே ஒரே கலெக்ஷனில் வந்துடும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, ஆனா எப்படி பண்ணணும்? இப்போ எக்ஸல் ஷீட்டும் இருக்கு. இப்ப இதுல வந்து எப்படி தவறுகள்லாம் இப்போ கண்டிப்பா நீங்க நிறைய எழுத்து பிழை எல்லாம் ஆளுக்கு ஒரு 10 ஆர்டர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு நீங்க சொல்ற மாதிரி பதிப்பகமா இப்போ அதுல வெளியானதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வேலை பிரிச்சுட்டா கூட அடுத்து என்ன செய்யறது? அதான் நம்ம இது பிரித்து கொடுத்தீங்கன்னா போதும், இம்போர்ட் நான் பண்ணிவிடுவேன், இல்லை உங்களுக்கு எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தந்துடுவேன். ஸோ நீங்களே டைரெக்டாக இதை வந்து அந்த இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். நமக்கு டேட்டா உள்ள வர சொல்லுங்க. ஒரு வாரம் கழிச்சு இப்போ நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணுவோம். இப்போ அதுக்குள்ள ஏதாவது முயற்சி எக்கோ அடிக்குது. உங்க சைடு பிரச்சனையான்னு தெரியல, இல்ல என் சைடு பிரச்சனையான்னு தெரியல. இருங்க, நான் இப்ப மியூட் போறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப பேசுங்க. மற்றவங்களுக்கு அடிக்குதா? இப்போ ஒருவேளை என்ன எங்க இருந்து ஸ்கிராப் பண்றது, இல்லைன்னா நாங்க டேட்டா வந்து சரி பண்றோம் அப்படின்னா என்ன பண்றது? அதான் அது எல்லாமே நான் இந்த இஷ்யூலேயே போடுறேன். ஒரு கிட்டப் இஷ்யூ வச்சுருக்கேன் இல்லைங்களா, காட்டணும் இல்லையா? எங்கே போச்சு? இங்கே இருக்குது, இந்த ஆமாம். நம்ம இந்த கிட்டப் இஷ்யூலேயே நான் வந்து போடுறேன். இந்த சைட்டில் இருந்தால் நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணணும். கேட்குதா? மியூட்டில் இருக்குண்ணா. ஸோ நமக்கு இந்த சைட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணணும். இங்கே ஸ்க்ராப்பிங் தெரியும்னா ஸ்க்ராப் பண்ணி கொடுங்க. எங்கள் கோடோட போட்டிருக்காங்க நிறைய பேர், சரிங்களா? இல்லை நம்ம ஸ்க்ராப்பிங் பண்ண போகிறதில்ல, டேட்டா மட்டும் கூட நான் க்ளீன் பண்ணி தரேன்னு சொன்னீங்கன்னா நான் இது எல்லாத்தையுமே நான் வந்து கூகுள் ஷீட்டாக மாற்றி தரேன். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்தா போதும். இப்போ ஸ்கிராப் பண்றதுன்னா அவங்க ஏற்கனவே பண்ணதுல இருந்து பண்ணுவோமா, இது ஒரு பண்ண இதுக்கு மேல நீங்க கண்டினியூ பண்ணுங்க, இது மாதிரி ஏதாவது
சொல்லுவாங்களா? கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லை, கலெக்ட் பண்ணதே இருக்குது, டேட்டா இருக்குது. நம்ம இப்போதைக்கு 20 டேட்டாவை இன்ஜெஸ்ட் பண்ணால் போதும். நம்ம ஸ்கிராப்பிங் வந்து ஏற்கனவே பண்ணதை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ பண்ணால் போதும். தினமும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நூல் உலகத்துலேருந்து 50,000 டேட்டாவே ஸ்கிராப் பண்ணிட்டுன்றாரு. இதை க்ளீன் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணாலுமே அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதுதான் நம்ம மைல்ஸ்டோனு. நம்ம தொடர்ந்து ஸ்கிராப் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ நான் ஒரு 4-5 ஸ்லைட் தான் ஸ்கிராப் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம லிஸ்ட்டு பெருசாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ லிஸ்ட் இருக்குது. எல்லாத்துலேருந்தும் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது எதெல்லாம் முடித்தது எது முடிக்கலன்னு பார்த்து நம்ம பண்ணியாகணும். கிளீனிங் தான் இப்போ பெரிய வேலை. ஆமாம் ஆமாம். ஸ்கிராப்பிங் வந்து என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் ப்ரோக்ராமிங் எழுதி ஒரு 2 நாள் எஃபர்ட் போட்டால் போதும். சரிங்களா? ஒரு ஒட்டுமொத்த சைட்டையும் ஸ்கிராப் பண்ணிடலாம். ஆனால் அதை உட்காந்து க்ளீன் பண்ண வேண்டிய வேலை தான் மாதக்கணக்கில் போகும். ஏன்னா 50,000 ரெக்கார்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் 50,000 ரெக்கார்டையும் ஒரு முறையாவது போய் பார்க்கணும்ல. நீங்க என்ன பண்ணுங்கிறது என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு அதை தனியாக ஒரு டெமோவோட நான் வைக்கிறேன். இல்லை, அந்த டேட்டாவை எடுத்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோம், எப்படி வந்து நம்ம சிஎஸ்பியாக மாற்றுறோம், அதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வாரம் கூட நான் சொல்கிறேன். நான் அதை தனியாக ஒரு வீடியோவை கூட போடுறேன். அப்படின்னா நாங்கள் அடுத்த வாரம் வரல வெயிட் பண்ணுங்களா? இல்லை இல்லை, நீங்கள் இந்த லிங்க் பாருங்கள், இதில் இருக்க டேட்டாலாம் பார்க்க ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு இந்த லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் இந்த டிக்கெட்லேயே எனக்கு கீழே போட்டுறேன். சரிங்களா? இது இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறேன். நம்ம இந்த ஐலாண்டோட லிங்க்கு, இந்த ஸ்லைடோட லிங்க்கு, இந்த கூகுள் ஷீட்டோட லிங்க் எல்லாமே நான் போட்டுடுறேன். எல்லாமே பப்ளிக் டேட்டா தானே, நம்ம ப்ரைவேட் டேட்டா ஒன்றும் கிடையாது. ஒரு 2-3 நாளாக நான் போட்டுறேன். போட்டுட்டு இல்லை அதை நான் தனி இஷ்யூவாக கூட போகிறேன். டேட்டா க்ளீனிங் நம்ம தனி இஷ்யூவோட வச்சுக்கலாம். நம்ம அதில் வந்து எது எவ்வளோ முடிச்சுக்கிறோம் நம்ம அதில் பேசிக்கலாம். அதனால் இது வந்து நம்ம ப்ரோக்ராமிங் தெரிஞ்சு சந்தேகம். சொல்லுங்கள் சொல்லுங்க. இப்போ இந்த டேட்டா கிளீனிங் ஒர்க் இருக்குல்ல ப்ரோ, ஒருவேளை நான் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஒர்க்கு நான் கொஞ்சம் புதுசு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துக்கங்க. இப்போ 86ஆம் நம்பர் காலத்துல வந்து ஒரு லைன் இருக்கு, ஹெட்லைன், தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள், பேரறிஞர் CN அண்ணாதுரை. சோ இந்த தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள் அப்படின்றத அந்த தலைப்பு. CN அண்ணாதுரை வந்து அந்த ஆர்த்தரை குறிக்குது. பேரறிஞர் வந்து அவரை கொடுக்கப்பட்ட பட்டம் மாதிரி. சரி சரி. சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த பேரறிஞர் அப்படி அண்ணா எடுத்து இங்க நான், ஆனா பாத்தீங்கன்னா இந்த தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள் அந்த இடத்துல அந்த வார்த்தை இருக்கும். நான் காப்பி இப்ப நீங்க கட் பண்ணி போட்டீங்களா? சோ நான் கட் பண்ணி போடாம ஜஸ்ட் காப்பி பண்ணி மட்டும் போட்டேன். சரிங்களா? சோ இப்ப நீங்க ஒரு கிராஸ் செக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் பேரறிஞர் அண்ணாதுரை இருக்கு, இங்கேயும் பேரறிஞர் அண்ணாதுரை இருக்கு. அப்ப இது ஆர்த்தர் நேம் கரெக்ட் தான். சோ இந்த பண்ணவருக்கு கரெக்ட் தான். இந்த மாதிரி ஒரு கிராஸ் செக் எங்கேயாச்சும் வைக்க முடியுமா? நான் ஒர்க் பண்றேன், அப்ப ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா வைக்கலாம். இப்போ அங்கதான் என்ன பிரச்சனைனா, இங்க பாருங்க 88 இருக்கு, பனைமரமே சிவசுப்பிரமணியன் ஆண் இருக்கு, ஆத்தர் ஃபீல்ட்ல சிவசுப்பிரமணியன் இருக்கு. சரிங்களா? அப்போ ப்ரோக்ராமேட்டிக்கலி நம்ம இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிக்கலான வேலை தானே. இது ரெண்டும் ஒன்று தான் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால கட் பண்ணி போட்டோன்னு சொல்லிடும்.
இது நீ ஆனா வைங்க, சுப்பிரமணியன் ஆனா வைங்க, லாஸ்ட் எப்படின்னா வைங்க, ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுங்கள். அது எப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இனிஷியல் முன்னாடி வரணுமா பின்னாடி வரணுமாங்கிறத. ஆனால் இங்கே இருக்கக்கூடாது அது அப்படின்னு நம்ம மட்டும் கட் பண்ணி போட்டால் போதும். இப்போ 18 ஆலிஸ் ஆன்னு இருக்குது, இங்கே ஆலிஸ்ன்னு இருக்குது. அப்போ இங்கே இது தேவையில்லைல்ல, இது கட் பண்ணால் தானே நம்ம புக் நேம் மட்டும் கரெக்டாக கிடைக்கும். இப்போ கா கோவிந்தன் இலக்கியங்கள் அது ஓகே. அப்போ இது இங்கே தேவையில்லை தானே. இப்போ பொன்னியின் செல்வன் கல்கினா இப்போ பொன்னியின் செல்வன் வந்து புக்கு பேர், கல்கிங்கிறது ஆத்தர் பேர் தானே. இந்த கிளீனிங் தான் நான் கேட்குறது. இப்போ நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புக்கு பேர்லேயே அப்படியே போட்டு அடிச்சு முடிச்சிருப்பாங்க, இயர் எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. பப்ளிஷிங் இயர், பப்ளிஷர் பேர் எல்லாமே ஒரே காலத்தில் வந்து உட்காந்துக்கும். அப்போ அதை நம்ம மேனுவலாக தான் பிரிச்சாகணும். அந்த கூகுள் ஷீட் 2க்கான லிங்க் கொடுத்துருக்கீங்களா? அந்த லிங்க் காப்பி பண்ணி போட்டீங்கன்னா நாங்கள் வந்துடுவோம். ஆமாம் போடுறேன். நீங்கள் ஒரு காப்பி எடுத்து கூட ஒர்க் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் இந்த இதிலே டேரெக்டாக வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. ஓகே ப்ரோ. ஆனால் இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ நான் காட்டினது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். நான் அடுத்த ஷீட் தரேன், க்ளீன் பண்ணாத ஷீட் ஒன்று தரேன். ஏன்னா இதில் இன்ஜெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக எத்தனை டேட்டா க்ளீன் பண்ணுன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக பண்ணது தான். லெனின்னும் அவரோட ஃப்ரெண்டு வந்து 2 பேரும் சேர்ந்து இது பண்ணாங்க. ஒரு 15,000 என்ட்ரி க்ளீன் பண்ணிட்டோம். அதாவது அண்ணா நூலகம்னு ஒரு கலெக்ஷன் கிடச்சிது, அதில் இருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தடுத்த இது வந்து நான் அந்த ஷீட்டாக போட்டு நான் தரேன் உங்களுக்கு. நான் அதை வந்து கால் ஃபார் வாலண்டியர்னு போட்டு நான் ஒரு மெயில் அனுப்புகிறேன், டேட்டா கிளீனிங் கால் வேணுன்ட்டு. நம்ம அதில் எல்லா லிங்க்குமே இருக்கும். ஓகே ப்ரோ. வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இல்லைங்கண்ணா, பாலா ப்ரோ அவர் கேட்டதை தான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனா அவரு கரெக்டா கேட்டுட்டாரு. அதான் எனக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியாத திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே ஓகே, கரெக்டாக தான். நான் வந்து உங்களுக்கு இப்போ இது இன்னும் போன வாரம் தான் லான்ச் பண்ணோம். ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ரீஇன்ஸ்டால்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த டேட்டாக்கான ஒரு கைட்லைன் எழுத வேண்டியது இருக்குது, என்னென்ன எது எங்கெங்கே இருக்கணுன்ட்டு. அப்போ தான் நிறைய பேர் கொலாபரேட் பண்ண முடியும் இல்லையா. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே ஒரு தனி ஆர்டிக்கலாவோ இல்லை தனி வீடியோவோ கூட நான் போட்டு அனுப்புகிறேன். ப்ளஸ் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டேட்டாவும் எடுத்து இது மாதிரி கூகுள் ஷீட்டாக போட்டு லிங்க் அனுப்புகிறேன். அங்கேருந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்க, வேறு எதுவும் கேள்வி இல்லைன்னா நான் நிறுத்திக்கிறேன். இந்த கூகுள் ஷீட்டை வந்து நான் லிங்க்ல போடுறப்போ உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடாது? இல்லை எல்லாமே ஓப்பன் தாங்க, நீங்கள் போடுங்க. சரி ஓகே ப்ரோ. நம்ம ஒர்க் பண்ண டேட்டா எல்லாமே இப்போ மெட்டா டேட்டாக்கெலாம் லைசன்ஸ் கிடையாது சரிங்களா, எல்லாமே ஓப்பன் டேட்டா தான். அதனால் யார் வேணா எங்கே வேணால் பயன்படுத்தலாம். புக் கண்டென்ட்டு தான் உங்களுக்கு லைசன்ஸு, மெட்டா டேட்டா வந்து ஃப்ரீ தான். சரிங்க, நன்றி. இந்த திட்டத்தில் ஏற்கனவே நிறைய பேர் வந்து
ஸ்கிராப்பிங்காக பங்களித்தாங்க. இந்த GitHub இஷ்யூவில் இருக்கிறவங்க ஸ்கிராப் பண்ணி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. புதுசாக பங்களிக்க போகிற அனைவருக்கும் நன்றி.